இதய கமல முகிகள் எல்லாம் கண்திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர்பொழில் புடை சூழ் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரீக மலர்த்தாள் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். மண்ணதிகை வாழும் மனவாசகம் கடந்தான் மின்னணையார் வாழ்வில் உறாமை கண்டான். பன்மறைகள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்தான் உற்று. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். மெய்யை உற்ற பொடி பூசிவோர் நம்பி மெய்யை உற்ற பொடி பூசிவோர் நம்பி வேதம் நான்கும் விரித்து ஓதிவோர் நம்பி வேதம் நான்கும் விரித்து ஓதிவோர் நம்பி கையில் ஓர் வெண்மழு ஏந்திவோர் நம்பி கண்ணும் மூன்றுடையான் ஒரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயள செற்றோர் வில்லால் எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எய்த நம்பி என்னை ஆளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பெருமானுடைய பெரும் கருணையை வணங்கி குருவருளும் திருவருளும் கூட்டி வைத்த இந்த உண்மை விளக்கம் என்னும் சாத்திர நூலை எடுப்பதற்கு அருள் செய்த குருவருளையும் திருவருளையும் வேண்டி 24வது குருமகா சன்னிதான அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த சாத்திர நூல்களில் முதலாவதாக நாம் கற்று வருகின்ற உண்மை விளக்கம் என்னும் சாத்திர நூலை அருளி செய்த மனவாசகம் ஐயா அவர்களுடைய திருவடித்தாள்களையும் வணங்கி அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடித்தாள்களையும் வணங்கி நாம் இந்த உண்மை விளக்கம் என்னும் சாத்திர நூலை சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். உண்மை விளக்கம் என்னும் நூலை நாம் இதுவரை சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மை விளக்கம் என்னும் நூலை அருளியவர் மனவாசகம் கடந்தார் என்பவர் ஆவார். இவர் புறச்சந்தான குறவர்களில் முதலாமானவரான மெய்கண்ட தேவ நாயனாரின் நேரடி மாணாக்கர். இவருடைய சக மாணாக்கராக ஒரு சாலை மாணாக்கராக இருந்தவர் சிவஞான சித்தியார் இருபாய் 20 ஆகிய நூல்களை அருளி செய்த அருள்நந்தி சிவம். அவர் ஒரு சாலை மாணாக்கராக இருக்கிறார். இவர் தற்போதைய பண்டுருட்டி என்னும் ஊர், இப்ப அவருடைய ஊருடைய பெயர் மனவாசகம் கடந்தார். அவருடைய ஊர் பெயராக வருவது திருவதிகை. அந்த திருவதிகை என்பது இப்பொழுது தற்போதைய பண்டுருட்டி என்று ஊராக வருகிறது. நாம் இதுவரை முதல் செய்யுளில் இருந்து கடைசி இறுதி செய்யுள் வரை நாம் விளக்கமாக பார்த்தோம். இன்றைய வகுப்பில் அதே போல முதல் செய்யுளில் இருந்து இறுதி செய்யுள் வரை அதனுடைய திரண்ட கருத்தாக ஒவ்வொரு செய்யுளையும் வாசித்து அதனுடைய திரண்ட கருத்தாக இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அதனால் இன்றைய உண்மை விளக்கம் என்ற சாத்திர நூல் முழுவதுமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது செய்யுளாக காப்புச் செய்யுள்
வன்மை தரும் ஆகமனுள் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம். இது காப்பு செயலாக வருகிறது. இந்த காப்பு செயலுக்கு முன்னால் உண்மை விளக்கம் என்பதை நாம் சிறிது பார்த்து விடலாம். உண்மை விளக்கம் என்றால் ஆன்மா தன் இயல்பு நிலையை எப்படி அடைகிறது என்பதை விளக்கும் நூலாக இருக்கிறது. அப்படி என்றால் ஆன்மா தன் இயல்பு நிலையில் இல்லாமல் இருக்கின்றது. அதை எப்படி தன் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து அதை பெருமானிடத்தில் சேர்க்க வேண்டும். அந்த ஆன்மாவை பெருமானிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும், திருவடியை அடைய வேண்டும். அப்படி அடைவதற்கு என்னென்ன வழிகள் என்பதை இந்த நூல் விளக்கமாக சொல்கிறது. இந்த நூல் நம்மளுடைய பதி எப்படிப்பட்டவர், பசு எப்படிப்பட்டவர், பாசம் எப்படிப்பட்டது என்பதை பது பதி பசு பாசம் முப்பொருளையும் விளக்கி சொல்கின்றது. அப்படிப்பட்ட நூல்தான் இந்த உண்மை விளக்கம். அப்படி என்றால் ஆன்மா தன் இயல்பு நிலைக்கு திரும்புவதை, இயல்பு நிலையில் இல்லாமல் பாசங்களில் கூட கிடந்து உழல்வதில் இருந்து மீட்டு தன் இயல்பு நிலையாகிய பெருமானிடம் சேர வேண்டியதை சொல்லக்கூடிய நூலாக அமைகிறது. அதனால் இது உண்மை விளக்கம். ஏனெனில் உண்மை என்றால் பெருமான் மட்டும்தான் உண்மையானவர், மற்ற அனைத்துமே பொய்யான பொருட்கள் தான். அதனாலதான் அந்த உண்மையை அடைய வேண்டியதற்காக அந்த விளக்கத்தை சொல்லி தந்தார். உண்மை விளக்கம் அப்படிங்கிறது உண்மை விளக்கம் என்ற நூலுக்கு வருகிறது. அதில் காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம். இது காப்பு செயலா வருது. காப்பு செயல் என்பது காப்பு என்றால் காப்பது. அப்படி என்றால் நம்மை காப்பதற்காக இந்த செய்யுள் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு 5 காரணம் சொல்லப்படுகிறது. நூல் பதிவாக்கியத்தில், அந்த நூலில் பதிவாக்கியத்தில் பசுவாக்கியம் கலக்காமல் இருப்பதற்காக காப்பு செய்யப்படுகிறது. நூல் அதிக காலம் நிலைத்து பயன் தருவதற்காகவும் காப்பு செயல் செய்யப்படுகிறது. நூல் செய்யும் பொழுதும் அதை படிக்கும் பொழுதும் எந்த இடையூறும் வராமல் இருப்பதற்காகவும் காப்பு செய்யுள் செய்யப்படுகிறது. ஆன்றோர் ஆச்சாரம் பாதுகாக்க, முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை பாதுகாப்பதற்காகவும், அடுத்ததாக மாணவர்களுக்கு அறிவுறுத்த, நாம் எல்லாம் இப்படிதான் வழி வழியாக செய்து வருகிறோம், இப்படி முதலில் இறைவணக்கத்தை செய்துதான் நாம் எந்த ஒரு செயலையும் தொடங்க வேண்டும் என்பதை அந்த மாணாக்கர்களுக்கு அறிவுறுத்துவதற்கு, பெரியவர்கள் சிறியவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக இந்த மாதிரி 5 காரணங்களுக்காக காப்பு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து குரு முதல்வரை வணங்கி மாணவர் விண்ணப்பம் வைக்கிறார். முதல்ல காப்பு செயல் செய்துட்டாரு, அடுத்து குரு முதல்வரை வேண்டுகிறார். ஒரு பெரியவர்களிடம், குருமார்களிடமோ இல்ல நம்மளை விட பெரியவர்களிடமோ நாம் செல்லும் பொழுது நேரடியாக இதை செய்ய வேண்டும், இதை எனக்கு செஞ்சுதாங்க அப்படி என்று நாம் நேரடியாக சொல்லக்கூடாது. செல்லவும் அது தவறு. அப்படி எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வனவாசகம் கடந்தார் அவருடைய குருநாதரிடம் எப்படி விண்ணப்பம் வைக்கிறார், வேண்டுகிறார் அப்படின்னு நமக்கு சொல்லி தருகிறார். பொய் காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய் காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள் அப்படிங்கிறது பாடலா வருது. முதல்ல அவருடைய பெருமைகளை சொல்றார். அவருடைய பெருமைகளை புகழ்ந்து பேசி, ஐயா இது மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்குது, இந்த சந்தேகங்களை எனக்கு தீர்த்து தர முடியுமா அப்படின்னு ஐயமா அப்படி கேட்கிறார், பணிவோட கேட்கிறார். அப்ப அவருடைய இதை என்ன சொல்றாரு, பொய்யை காட்டி அந்த பொய்யை அகற்றி மெய்யை காட்டுமாறு குருவிடம் வேண்டுதல் விண்ணப்பம் வைக்கிறாரு. அப்ப அந்த குருவுடைய தன்மையும் சொல்றாரு. குரு எப்படிப்பட்டவர், பொய்யை காட்டவும் செய்ய வல்லவர், அதை காட்ட மட்டுமல்ல காட்டினால் அதை நீக்கக்கூடியவும் வல்லவர், அதை நீக்கி பின் மெய்யையும் காட்டி அருள்வார் அப்படின்னு குருவுடைய சிறப்பையும் சொல்லுகிறார். அடுத்த பாடலாக அவருடைய வினாக்கள், என்னென்ன சந்தேகங்கள் இருந்தது எனக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த வினாக்களை தொகுக்கிறார். 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்ற இவற்றின் வேறாகா நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனை சாற்று அப்படின்னு குருநாதரிடம் கேட்கிறார். இந்த கேள்வியெல்லாம் எனக்கு இருக்குது, இந்த கேள்விகளுக்கு எனக்கு பதில் தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. 6 தத்துவம் அப்படின்னா 36 தத்துவம், 6 × 6 6 36 தத்துவங்கள்.
ஆணவம் ஏது? ஆணவம்னு நேரடியாவே பதில் கேட்கிறாரு. மாறா வினை ஏது? அந்த மாறா வினை அப்படிங்கிறது அன்றேதான் மாறா வினை. அந்த வினையை சொல்றது கண்மத்தை சொல்லுகிறார். நான் ஏது? நான்கிறது ஆன்மாவை குறித்து சொல்லுகிறார். நீ ஏது? நீங்கிறது பதியை சொல்லுகிறார். நாதன் நடம், அது ஐந்தொழிலை சொல்லுகிறார். அஞ்சு எழுத்து பஞ்சாட்சரம், அது கருவி. தான் ஏது? அது பயன், முக்தி, முக்தியை சொல்கிறார். இந்த மாதிரி 8 கேள்விகள் இருக்குது. இது என் அறிவுக்கு எட்டவில்லை, அதை எட்டுமாறு எனக்கு சொல் அப்படின்னு 8 கேள்விகளாக கேட்கின்றார். அடுத்த பாடலாக ஆசிரியர் இசைவு. இப்ப ஆசிரியரை முதல்ல வணங்கியாச்சு, ஆசிரியர்கிட்ட எனக்கு இது மாதிரி சந்தேகம் இருக்குன்னு கேட்டாச்சு. அடுத்ததாக சொல்றாரு, ஆசிரியர் பதில் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லி தருகிறேன் அப்படின்னு ஆசிரியர் பதில் கூறுகிறார், இசைவு தெரிவிக்கிறார், ஒப்புதல் தெரிவிக்கிறார். உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ்வுதல்வா உற்று அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்லித்தரேன், நீ எப்படி இருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆகமங்களில் உள்ளபடி உனக்கு இறை அருளால் அன்று சொன்னதை அதே வரிசையாக சொல்லுகிறேன். உள்ளபடி எதில் உள்ளபடினா ஆகமங்களில் உள்ளபடி. வள்ளல் அருளால், இறைவன் அருளால், அவன் வாய் மலர்ந்த தெள்ளிய சீர் வரிசையாக அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ்புதல்வா. அவர் எந்த இதுல இருக்கிறார்னா ஞானத்தில் ஞானம், ஞானத்தில் ஞானம். அவரு முக்தியின் விளிம்புல இருக்கிறாரு. அப்படிப்பட்ட விளிம்புல இருக்கிறவரையே எப்படி கேட்க சொல்றாரு? ஆனந்த யோகம் நிகழ்புதல்வா உற்று, நீ உற்று கேள், உன்னுடைய கவனம் சிதறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம சகலர்களாக இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு உற்று கேட்கணும், கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கம்மா, பட்டம்மா கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்கம்மா பட்டம்மா. நன்றிம்மா அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? அடுத்த பாடல் 4வது பாடலாக வருகிறது. ஐந்து பூதங்களின் வடிவு. இப்ப 36 தத்துவங்கள் முதல் கேள்வியா கேட்டு இருக்கிறாரு. அப்ப 36 தத்துவங்களை இதுல எப்படி சொல்லுகிறார் என்றால், நுண்மையான பொருளில் இருந்து பருமையான பொருளை அவர் சொல்லவில்லை. நமக்கு எல்லாம் தெரியும், பருமையான பொருள்கள் தான் தெரியும். இப்ப நம்ம முன்னாடி காற்று முன்னாடி நம்ம எல்லாம் இருக்கிறோம், எல்லாரும் முன்னாடி புத்தகம் இருக்குது, எல்லாரும் முன்னாடியும் செல்போன் இருக்குது, எல்லாமே கையில முன்னாடி வச்சிருக்கிறோம். அது எல்லாம் பருமையான பொருட்கள். ஆனா நமக்கு முன்னாடி நுண் கிருமிகளும் இருக்கிறது, ஆனா அது நமக்கு தெரிவதில்லை. அப்ப நுண்கிருமிகள் தெரியாததுனால நம்ம என்ன, அதுல இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனாலும் பருமையானதை சொல்லி உள்ள கொண்டுட்டு போன, அதுக்கு அடுத்து இப்படி இருக்கும் அப்படின்னு மைக்ரோஸ்கோப் வச்சு இதுதான் இப்படின்னு நமக்கு அறிவை விளக்கி விளக்கி சொல்லி கொடுக்கும் போது அந்த நுண்மை தன்மை புரியும். அதனால அந்த ஆன்மாக்களின் இயல்புக்கு தகுந்தாற் போல இந்த ஆன்மாக்களுடைய நிலையை அறிந்து மனவாசகம் கடந்தார் ஐயா பருமையான பொருளில் இருந்து சொல்றாரு. பருமையான பொருள் எது அப்படின்னா பாசம். நுண்மையான பொருள் எதுன்னா சிவம். சிவம் நம்ம அறிய முடியாது, பார்க்க முடியாது, அதை உணரணும். அந்த உணர்வை ஊட்டுவதற்கு பருமையான பொருட்கள்ல இருந்து நம்மள அப்படி ஊட்டி கொண்டுட்டு போறாரு. அப்ப முதல்ல பாசத்தை சொல்ல வர்றாரு. பாசத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது 5 பூதங்களின் வடிவம், அதுலயும் பருமையானது எது அப்படின்னு அதையும் விழாவாரியா என்ன பண்றாரு, அலசி ஆராய்ந்து நமக்கு அதுலயும் பருமையானது. ஏன்னா தன்மாத்திரைகள் படிக்கிறோம், தன்மாத்திரைகள்ல பூதங்களை விடவும் நுண்மையானது. அடுத்து நம்ம அகக்கருவிகள் இருக்குது, அது அதை விடையும் நுண்மையானது. அப்படி ஒவ்வொன்றும் நுண்மையானது இருக்குது. ஆனாலும் அந்த நம்மளுடைய பாசம் அப்படிங்கிறதுல நுண்மையானதை கூட முதல்ல சொல்லல, அதுலயும் பருமையானது எது அப்படின்னு அதையும் முதல்ல சொல்லி அப்படி நம்மளுக்கு என்ன பண்றாரு, சிறுக சிறுக நுண்மையை கொண்டுட்டு செல்றாரு. அதுல முதல் பாடலாக நாட்கோணம் பூமி புனல் நன்னு மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று அப்படிங்கிறது பாடலா வருது. அப்போ நாட்கோணம் பூமி, முதல்ல பூதங்களினுடைய வடிவத்தை சொல்றாரு. நாட்கோணம் பூமி, பூமி எப்படிப்பட்டது அப்படின்னா 4 பக்கமும் சதுரமாக இருக்கக்கூடியது, 4 கோணம் உடையது. அடுத்து நன்னு மதியின் பாதி, அது எது அப்படின்னா புனல். புனல்ங்கிறது நீர். நீர் எப்படி இருக்கும், நிலாவுல பாதி, பாதி நிலா அரைவட்டமா இருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு.
அடுத்து ஏற்கும் அனல் முக்கோணம். அனல்னா தீ. தீ எப்படிப்பட்டது? 3 கோணம் வடிவம் உடையது, 3 பக்கம் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. எப்போதும் ஆர்க்கும் அறுகோணம் கால். கால்ங்கிறது காற்று. கால் எப்படிப்பட்டதா இருக்குது? 6 கோணங்களை உடையதாக இருக்கிறது. வட்டம் ஆகாயம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆகாயம் எப்படி இருக்குது? வட்டமாக இருக்கிறது. ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று. இப்படிப்பட்ட பஞ்சபூதங்களாலதான் இந்த உடம்பு செய்யப்பட்டிருக்கிறது, ஆன்மா வருது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த பாடலாக இந்த பஞ்சபூதங்களின் நிறமும் எழுத்தும். இப்ப வடிவத்தை சொல்லியாச்சு. இப்படி எல்லாம் சதுரம், செங்கோணம், முக்கோணம்னு ஒவ்வொரு வடிவத்தை சொல்லியிருக்காரு. வட்டமா இருக்குது, அறுகோணமா இருக்குது, முக்கோணமா இருக்குது, அரை நில வட்டமா இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டாரு. இப்ப இந்த வடிவத்துக்கு சொன்ன பிறகு அது என்ன நிறத்துல இருக்குது, அதுக்கு என்ன எழுத்து அப்படின்னு அடுத்த பாடலாக சொல்லுகிறார். பொன்பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார். எழுத்து ல ப ர ய அ பார் ஆதிக்கு என்றும் அழுத்தமாதாய் நிற்கும் அது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நிலம் பொன்னா பொன்னான மஞ்சள் கலரை குறிக்கக்கூடியது, தங்க நிறம். அது எதான்? பார். பார்னா நிலம். நிலம் தங்க நிறத்துல இருக்கிறது. புனல். புனல்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நீர்னு பார்த்தோம். நீர் வெண்மை நிறத்துல இருக்குது. பொங்கும் அனல். அனல்னா மேல் எழும்பக்கூடிய அனல், அது பொங்கக்கூடியது, அது சிவப்பு நிறம். தீ சிவப்புன்னு சொல்றாரு. கால் வன்கால் கருமை அப்படின்னா காற்று, வலிமையான காற்று. காற்று எப்படி இருக்கிறது? கருமையாக இருக்கிறது. வளர்வான் தூமம். வான் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா புகை நிறமா இருக்கிறது. ஏன்னா அந்த காற்றுல உள்ளது அதுல கலக்கும் போது சிறிது கலந்ததுனால அது புகை நிறமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு எழுத்து என்னென்ன எழுத்து? பார் ஆதிக்கு அப்படின்னா பார் முதலாக. அப்படின்னா பார் முதலாகனா நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற வரிசையில சொல்றாரு. நிலத்துக்கு என்ன எழுத்து? ல. லங்கிற எழுத்து. அதனுடைய பீஜ எழுத்து கிளாம். கிளாம் லா இக் கிளா இம் அப்படின்னு நடுசுல வரக்கூடிய லா அந்த எழுத்து. அடுத்து நீர் கொண்டான எழுத்து வ. வள்ளி அப்படிங்கிற வரக்கூடிய முதல் எழுத்து வ. அதனுடைய பீஜ எழுத்து கிவீம். அடுத்து தீ. தீக்கு வரக்கூடிய எழுத்து ர. ரங்கிறது குரூம். ரூ ர ரா ரி ரூ அப்படிங்கிற வர்றதுல குரூம் அப்படின்னு மாறும். காற்று. காற்றோட எழுத்து ய. அது ஹை அப்படிங்கிற ஹைம் அப்படிங்கிற எழுத்தா வரும். அடுத்து வானம். வானத்துக்கு உண்டான ஆகாயத்துக்கு உண்டான எழுத்து ஆங்கிற எழுத்து. அது பீஜ எழுத்தா வரும்போது ஹவும் அப்படிங்கிற எழுத்தா மாறும். இது அதனுடைய பஞ்சபூதங்களின் நிறமும் எழுத்துமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த பாடலாக இந்த பூதங்களின் அடையாளம், இது எப்படி கண்டுகொள்வது, இதனுடைய அடையாளம் எப்படி? ஏன்னா நம்ம இதனுடைய வடிவத்தை நம்ம கண்ணால பாக்குறது இல்ல, இதனுடைய எழுத்துக்களை நம்ம பாக்குறது இல்ல, இதனுடைய நிறங்களை நம்ம கண்ணால பார்க்க முடிகிறது இல்ல. அப்ப இதனுடைய இது எல்லாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம்? அதுக்கு ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா, அந்த நிலத்திற்கு குறி குலிசம், கோகனதம், கொள் சுவத்தி, குன்றா, அருபுள்ளி, ஆர் அமுத விந்து, பிரிவு இன்றி மண், புனல், தீ, கால், வானம், மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும். இது எதுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது மனவாசகம் கடந்தார் அவரா எடுத்து சொல்றது இல்ல, பெருமான் அருளிய ஆகமத்துல இருந்து நான் எடுத்து சொல்றேன் அப்படிங்கிறதா அவருடைய பாடல் செய்யுள் முதல்ல அப்படிதான் சொல்லி இருக்கிறாரு. அதை இங்க திரும்பவும் சொல்றாரு. அப்ப ஆகமத்துல இப்படி சொல்லி இருக்கிறது. எப்படி சொல்லி இருக்கிறது? அந்த குறிகுலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் அது நம்ம தாங்கக்கூடிய நல்ல வலிமையானது. அது எதுக்கு குறிக்கக்கூடியது? நிலத்திற்கு, அதான் மண்ணுக்கு. அடுத்து புனல். புனல், தீ, கால், வானம் அப்படி 5 சொல்லியிருக்கு. மேலேயே 5 சொல்லியிருக்குது. குறிகுலிசம் அப்படின்னா அது நிலத்தை குறிக்கக்கூடியது, நிலத்தை குறிக்கக்கூடிய வஜ்ராயத்தை குறிக்கக்கூடியது. கோகனதம். கோகனதம்னா தாமரை. அது 2வது உள்ள தண்ணிக்கு புனலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கொள் சுவத்தி அது தீக்கு. ஸ்வஸ்திக் அது தீக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குன்றா அருபுள்ளி 6 புள்ளிகள் வைத்த மாதிரி இருக்கக்கூடியது. அது கால்னா காற்றுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஆர் அமுத விந்து அது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகாயத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு. அது 1 புள்ளியை குறிக்கக்கூடியது.
இது அதனுடைய அடையாளங்களாக எதுல சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை இங்கு சொல்லி இருக்கின்றார். அடுத்து 7வது பாடலாக இந்த பூதங்களின் அதி தெய்வங்களும் அவர்களுடைய தொழிலும். இப்ப நம்ம ஒவ்வொரு இதுக்கும் பஞ்சபூதங்களை பத்தி தான் முதல்ல பாக்குறோம். பஞ்சபூதங்களுடைய வடிவத்தை பார்த்தாச்சு, அதனுடைய நிறத்தை பார்த்தாச்சு, எழுத்தை பார்த்தாச்சு, அதனுடைய அடையாளத்தை பார்த்தாச்சு. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் அதி தெய்வங்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு அதி தெய்வங்களை சொல்றாரு. பாராதி 5க்கும் பண்ணும் அதி தெய்வங்கள் ஆர் ஆயன் ஆதி ஐவராம் ஓர் தொழில் அவருக்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் 5ம் பழுது அறவே பண்ணுபவர்கள் பார். பார் ஆதி, பார் முதலாக 5க்கும் அப்படின்னு சொல்றாரு. பார்னா நம்ம மண். அப்ப நம்ம எப்பவுமே என்னதான் சொல்றோம், மண், நீர், தீ, காற்று, ஆகாயம், இந்த முறையில தான் சொல்றோம். அப்ப பார் முதல்ல அதுக்கு யாரு அதுல சொல்றாரு, அயன் ஆதி ஐவராம். அயன்னா பிரம்மா. பிரம்மா முதல் 5 இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிலத்திற்கு முதல்ல பிரம்மாவை சொல்றார், அவருடைய தொழில் படைத்தலாக இருக்கிறது. அடுத்து நீருக்கு விஷ்ணு, அது காத்தல் தொழிலை குறிக்கக்கூடியது. அடுத்து தீக்கு ருத்திரன், அவர் ஒடுக்குதல் தொழிலை செய்கின்றார். அடுத்து காற்று, காற்றுக்கு மகேஸ்வரன், மகேஸ்வரன் மறைத்தல் தொழிலை செய்கின்றார். அடுத்து ஆகாயம், ஆகாயம் தத்துவத்திற்கு சதாசிவம், சதாசிவம் அருளல் தொழிலை செய்கின்றார். அப்படி செய்தாலும் இந்த காத்தல், படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் அது எல்லாம் நமக்கு நிக்கிரகம் போல தெரிகிறது. இதெல்லாம் அருளல், அனுக்கிரகம் போல இருக்கிறது. ஏன்னா மறைத்தலும் அருளலும், அருளல் அது நேரடி பொருளாகவே வருகிறது. ஆனால் படைத்தல், காத்தல், அழித்தல், அழிக்கிறதெல்லாம் செஞ்சா அது எப்படி நமக்கு அருளல் வரும் அப்படின்னு சொன்னா அது நிக்கிரகம் போல தோன்றக்கூடிய அனுக்கிரகம், அதுவும் அனுக்கிரகம் தான். இப்ப நம்ம மருந்து கொடுக்கிறோம் இல்லையா குழந்தைங்களுக்கு, மருந்து எதுக்கு கொடுக்கிறோம், அது கசப்பா தான் இருக்கும், ஆனாலும் நோய் நீங்குவதற்காக கொடுப்பது போல இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் எல்லாம் நமக்கு பார்க்க கஷ்டமா தெரியும். நம்மளை இப்படி படைச்சிட்டானே, நம்மளை இப்படி அழிக்கிறானே, நம்மளை இப்படி சாக வைக்கிறானே அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் நமக்கு கஷ்டமாக தெரிந்தாலும் போக அது மருந்துதான். அது என்னது, நம்மளுடைய நோய் நீங்குவதற்காக அதை செய்கிறான், அதுவும் ஒரு அனுக்கிரகமே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்த பாடலாக ஐந்தொழில்களை வகுத்து கூறுதல், ஒவ்வொரு தொழிலையும் வகுத்து கூறுறாரு. அந்த தொழில்ல தான் என்ன சொல்றாரு, படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக்கண் மாயன், துடைப்பன் உருத்தினனும் சொல்லில் திடப்பெறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிரகராம் அப்படின்னு சொல்றாரு. இதான் அந்த சொன்னது. பிரம்மா படைப்பன் அயன், படைக்கிற தொழிலை செய்யறது அயன். அழிப்பன், அழிக்கக்கூடிய தொழிலை, அழிப்பன்னா இந்த அழித்தல்னா எந்த அழித்தல், பள்ளிக்கு வர்றது, பொதுலகரம், சிறப்புலகரம் இல்ல, பொதுலகரம், அது கொடுத்தலை சொல்லக்கூடியது, நமக்கு காத்தலை தரக்கூடியது. அது பங்கையக்கண் மாயன், அது யாரு, விஷ்ணு. துடைப்பன் உருத்திரனும், அது ஒடுக்குதலை தொழிலை செய்வது உருத்திரன். அடுத்து என்றும் திரோபவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிரகராம். திரோபவிப்பர் அது மறைத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் ஈசர், மகேஸ்வரர். அடுத்து சதாசிவர், அவர் அனுக்கிரகம் செய்கிறார், அருளல் தொழிலை செய்கிறார். இது எல்லாமே நம்ம சொன்னது மாதிரி கடைசி 2 மறைத்தலும் அருளலும் நேரடி பொருளாக அனுக்கிரகம் அப்படின்னு வந்துருச்சு. ஆனா படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் நிக்கிரகம் போல தோன்றக்கூடிய அனுக்கிரகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பாடலாக 9வது பாடலாக பூதங்களின் குணமும் தொழிலும். அப்போ இந்த குணமும் தொழிலும் எது அப்படின்னா, ஒரு பொருளின் குணமும் தொழிலையும் சேர்த்து சொன்னா அதுக்கு பண்பு அப்படின்னு சொல்லணும். பண்பு எனப்படுவது குணமும் தொழிலும். அப்ப இந்த பூதங்களின் பண்பை பத்தி சொல்லுகிறாரு, இது என்னென்ன பண்புல இருக்குது அப்படின்னு. அப்போ மண் கடினமாய் தரிக்கும், வாரி குளிர்ந்தே பதமாம், ஒன் கணல் சுட்டு ஒன்றுவிக்கும், ஓவாமல் வன் கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து அப்படின்னு பாடலா சொல்றாரு. மண் கடினமாக தரிக்கும், மண்ங்கிறது கடினமாக இருக்கும், கடினமாக இருந்து தரிக்கும், என்ன செய்யுது, கடினமாக இருந்து கொண்டு தாங்குதல் தொழிலை செய்கின்றது. ஏன்னா நம்ம உன்னை தாங்கணும்னா கடினமாக இருக்கணும். இப்ப நம்ம ஒரு குழந்தையை எடுக்கணும் அப்படின்னா அதை தாங்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருந்தாதான் அந்த குழந்தையை இடுப்புல எடுக்க முடியும். இப்போ 2 வயசு குழந்தைய நம்ம எடுத்துடலாம், இப்ப ஒரு 10 வயசு குழந்தைய இடுப்புல எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஏன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட கிடையாது. அதுதான் நம்ம சொல்றோம். அப்ப தாங்கக்கூடியதா இருக்கணும். அப்ப தாங்குதலுக்கு இருந்து வேணும், கடினத்தன்மை வேணும்.
அப்ப நிலம் வந்து கடினமான குணத்தையும் தாங்குதல் தொழிலையும் செய்கிறது. அப்ப நீர்ங்கிறது என்ன செய்யுதுன்னா வாரி குளிர்ந்தே பதமாம். வாரிங்கிறது நீர், அது குளிர்ச்சி அடையுது. குளிர்ச்சிங்கிற குணத்தையும் வைத்துக்கொண்டு பதப்படுத்துதல், குளிர்ச்சி வந்து பதப்படுத்துதல் தொழிலை செய்கிறது. நம்ம எல்லாம் பதப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஈரம் இருந்தாதான் பதமாகும். சரி, ஈரப்பதம் சொல்றோம் இல்லையா? ஈரம் இருந்தாதான் அது பதமாகும், ஈரப்பதம் சொல்றோம். மிருதுவாக்குதல். அடுத்து தீ. தீங்கிறது வெப்பம் என்ற குணத்தை வைத்துக்கொண்டு ஒன்றுபடுத்துவது. வெப்பம் நம்ம சாம்பல் ஆக்கிறது. தீ என்ன பண்ணும்? எல்லாத்தையும் ஒன்றுபடுத்திடும். அதுக்கு வந்து பெரிய ஆளு தெரியாது, சின்னவங்க தெரியாது, பணக்காரன் தெரியாது, ஏழை தெரியாது, யாரனாலும் கொண்டு போட்டு என்ன பண்ணும்? எரிச்சு சாம்பலாதான் ஆக்கும். நல்ல பொருள் தெரியாது, கெட்ட பொருள் தெரியாது. சாதாரண ஒரு நோட்ல உள்ள பேப்பரையும் எரிக்கத்தான் செய்யும், புத்தகங்களையும் எரிக்கதான் செய்யும், ரூபா நோட்டையும் எரிக்கதான் செய்யும். எரிச்சு பார்த்தா சாம்பலாதான் இருக்கும். எல்லாம் ஒண்ணு போல ஆக்கிரும். அதுதான் அதனுடைய தொழிலாக இருக்கிறது. அப்ப வெண்மைங்கிற தொழிலையும் வெப்பம்ங்கிற தொழிலையும் ஒன்றுபடுத்துதல், வெப்பம்ங்கிற குணத்தையும் ஒன்றுபடுத்துதல்ங்கிற தொழிலையும் வைத்திருக்கிறது. அடுத்து காற்று. காற்று வந்து பரவுதல் என்ற குணமும் சலனம் என்ற தொழிலையும் வைத்திருக்கிறது. சலனம் அப்படியே சலசலத்துக்கிட்டு போய்கொண்டே இருக்கும், போய் ஒன்று திரட்டும், எல்லாத்தையும் ஒரு சேர திரட்டி வைக்கக்கூடியது. அடுத்து ஆகாயம். ஆதாரமாக இருப்பது என்ற குணத்தை, ஆதாரமாக இருக்க குணம், அது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடியது. சரியா? நிறைந்து இருப்பது தொழில் வந்து எல்லாவற்றிலையும் நிறைந்து காணப்படுவது அதனுடைய தொழிலாக இருக்கிறது. அடுத்த பாடலாக தன்மாத்திரை. இப்ப பஞ்சபூதத்தை பார்த்தாச்சு, பஞ்சபூதத்துக்கு பார்த்தாச்சு. அடுத்து தன்மாத்திரையை பத்தி பார்க்க போறோம். தன்மாத்திரை. உள்ளபடி மாபூதம் ஓதினம் உந்தனக்கு கள்ள மிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனே ஆம் அப்படிங்கிற பாடலை சொல்றாரு. தன்மாத்திரை அப்படின்னா தன் அளவில் இருப்பது தன்மாத்திரைகள், அதனுடைய அளவுக்குள்ள இருக்கக்கூடியது. ஒரு அது என்னதெல்லாம் அப்படின்னா 5 சொல்றாரு. ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம். ஒரு கருவியை விட தூலமாய் இருந்தால்தான் அந்த கருவி அறியும், ஒரு பொருளை அறிய முடியும், விடயத்தை அறிய முடியும். கருவியை விட சூக்கமாய் இருந்தால் அந்த கருவி அறியாது. இப்ப நம்மகிட்ட எல்லாருக்கும் நிறைய பேர் கண்ணாடி போட்டிருப்பீங்க. கண்ணாடி வந்து ஒரு கருவி, கருவியை விட தூலமா இருக்கணும். அந்த எழுத்து பெருசா இருந்தாதான் நம்ம கண்ணால பார்க்க முடியுது. அதே போல ஒரு பொருள், குடமோ ஒரு டம்ளரோ செல்போனோ இருந்தா அதை பார்க்க முடியுது. நம்ம தான் கண்ணாடி போட்டிருக்கமேன்னுட்டு நமக்கு முன்னாடி இருக்கிற மைக்ரோவேவ்ஸையோ இல்ல கிருமிகளையோ பார்க்க முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த கருவியை விட அது எது நுண்மையா இருக்கிறது. அப்போ ஒரு கருவி ஒன்றை அறிய வேண்டும் என்றால் அது தூலமாக இருக்க வேண்டும். இது தன் அளவில் நிற்பதால் இதுக்கு என்ன பேரு? தன் மாத்திரைகள் அப்படின்னு பேரு. அடுத்த பாடல் அறிவு பொறிகளை பத்தி சொல்றாரு. அப்ப தன்மாத்திரைகளை ஒரே பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக உள்நோக்கி போறாரு. முதல்ல வெளியில இருந்து பஞ்சபூதத்தை சொல்லியாச்சு, அடுத்து தன்மாத்திரை சொல்லியாச்சு. தன்மாத்திரைக்கு அடுத்து உள்ள வரும்போது அறிவு பொறிகள். அறிவு பொறிகள்னா ஞான இந்திரியங்கள். ஏன்னா அறிவு அப்படின்னாலே அது ஞானத்தை குறிக்கக்கூடியது. ஞான இந்திரியங்களை பத்தி சொல்றாரு. ஞான இந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகு பூதம் உற்று இடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கு என்று அறி. அப்போ இந்த இடம் என்னதெல்லாம் அப்படின்னா அந்த அறியக்கூடிய தானம் எதெல்லாம் அப்படின்னா செவி தோல் கண் அத்தாலு மூக்கு. அத்தாலுன்னா நாக்குன்னு அர்த்தம். அப்போ செவி தோல் கண் நாக்கு மூக்கு, இந்த 5ம் எது? ஞான இந்திரியங்கள். ஞான இந்திரியங்கள், அறிவு கருவிகள், அறிவு பொறிகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை ஏன் ஊனமிகு பூதம் உற்று இடமா ஈனமாம் சத்தாதியை, ஏன் இதை ஈனம்னு சொல்றாருன்னா இந்த அறிவு கருவிகள், அறிவுங்கிறது என்னது? ஞானம்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஞானம் ஞானத்தோட சேரணும். அப்ப ஞானத்தோட சேரணும்னா யாரோட சேரணும்? பெருமான் கூட சேரணும். ஆனா அந்த பெருமான் கூட சேராம இது எது கூட சேர்ந்துகிட்டு இருக்குது? இந்த சடப்பொருளை கூட சேருது. சடப்பொருளை பார்த்து மயங்குது. அந்த சடப்பொருளை பார்த்து மயங்குறதுனால அந்த ஞான கருவிகளையும் என்ன சொல்றாரு? ஈனம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஒரு களிசட அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடலாக 12வது பாடல் அது எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாரு.
வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒலி அதனை ஈனம் மிகு தோல் கால் இடமாக ஊன பரிசம் தனை அறியும் பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே அப்படின்னு பாடலா சொல்லியிருக்கிறாரு. அப்ப வான் இடமா நின்று செவி என்னும் கருவி ஓசை என்ற தன்மாத்திரையையும் ஆகாயம் என்னும் பூதத்தையும் துணை கொண்டு சப்தம் என்னும் விடயத்தை அறியும். இதுல 4 இதை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு கருவி, அடுத்து ஒரு தன்மாத்திரை, ஒரு பஞ்சபூதம், ஒரு விடயம். இந்த 4 இருக்கும். ஏன்னா கருவின்னு இருந்தா அதுக்கு ஒரு விடயம் வேணும். அப்ப அது உதவி செய்யறது எது அப்படின்னா தன்மாத்திரைகளும் பஞ்சபூதங்களும். அப்ப அந்த தன்மாத்திரை என்னது, பஞ்சபூதம் என்னது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த கருவிக்கு இந்த தன்மாத்திரையும் இந்த பஞ்சபூதமும் சேர்ந்து இந்த விடயத்தை அறியும் அப்படின்னு நம்ம எளிமையா படிச்சுக்கிடலாம். அப்ப முதல்ல செவிக்கு ஓசை அப்படிங்கிற தன்மாத்திரை, ஆகாயம் தான் வேலை செய்யணும். ஆகாயத்தினுடைய குணம் என்னது, சப்தம். நம்ம திருவாசகத்துல படிச்சிருப்போம். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதை சொல்லி இருப்பாரு. அப்போ இந்த ஆகாயம் இந்த பஞ்சபூதத்தை துணை கொண்டு சப்தம் என்கின்ற விடயத்தை அறியும். அடுத்து தோலை பத்தி சொல்றாரு. தோல் என்னும் கருவி பரிசம் என்ற தன்மாத்திரையும் காற்று என்ற பூதத்தையும் துணை கொண்டு ஊறு என்ற விடயத்தை அறியும். அடுத்ததாக கண்ணை பத்தி சொல்றாரு. கண் என்னும் கருவி ஒளி என்ற தன்மாத்திரையையும் தீ என்ற பூதத்தையும் துணை கொண்டு உருவம் என்னும் விடயத்தை அறியும். அப்போ இது 4க்குமே எப்படி தொடர்பு இருக்குன்னு பாருங்க. காதுன்னா நமக்கு சத்தம் வேணும், ஓசை இருக்கணும். சரியா? சத்தம்ங்கிறது விடயம். அதை நம்மளுக்கு எடுத்து தருவது யாரு, ஆகாயம். ஆகாயத்தினுடைய குணம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆகாயத்தினுடைய இதுல திருவாசகத்துல நம்மளுக்கு மணிவாசகர் அழகாக சொல்லி இருக்கிறார். எப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, ஆகாயத்துல ஒரு குணம் இருக்குது, அது சப்தம். அதை வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. காற்றுக்கு 2 குணம், சப்தமும் பரிசமும். அது வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து தீக்கு 3 குணம், சப்தம் பரிசம் ரூபம். அத தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி. அடுத்து நீருக்கு 4 குணம், சப்தம் பரிசம் ரூபம் ரசம் அப்படின்னு. அப்ப அதுல நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி. மண்ணுக்கு 5 குணம், சப்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி அப்படின்னு திருவாசகத்துல போற்றி திருகவல்ல சொல்லி இருக்கிறாரு. அப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது செவிக்கு ஓசை, ஆகாயம், இது 2ஐயும் துணை கொண்டு சப்தங்கிற விடயத்தை அறிகிறது. தோலுக்கு பரிசம்ங்கிற தன்மாத்திரையும் காற்றுங்கிற பஞ்சபூதத்தையும் கொண்டு ஊருங்கிற விடயத்தை, ஊருன்னா உணர்தல், நம்ம தொடு உணர்ச்சி, ஒரு கம்பு படுது, இல்ல ஒருத்தங்க அடிக்கிறாங்க, ஒருத்தங்க மென்மையா தொடுறாங்க அப்படிங்கிற தொடு உணர்ச்சியை ஊரு அப்படின்னு சொல்றோம், உணர்தல். கண்கிறது பார்க்கறத சொல்லுது, அப்ப உருவத்தை பார்க்கறத சொல்லுது. அடுத்த பாடலாக 13வது பாடல சொல்றாரு. நன்றாக நீர் இடமா நார் ரதம் தான் அறியும் பொன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு அப்படிங்கிற பாடலா இருக்கிறது. அப்போ இதை எப்படி நம்ம நாக்கு என்ற கருவி, அதுல 3 பூதத்தை பத்தி பார்த்துட்டோம், 3 கருவிகளை பார்த்தாச்சு. இப்ப 4வது கருவி நாக்குங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா, என்ற கருவி ரதம் அப்படிங்கிற தன்மாத்திரையையும் நீர் என்ற பூதத்தையும் துணை கொண்டு சுவையை அறிகிறது, சுவை என்ற விடயத்தை அறிகிறது. அப்ப நமக்கு நாக்குல தானே சுவை இருக்கிறது, அதை அறிகிறது. அடுத்து மூக்கு என்ற கருவி கந்தம் என்ற தன்மாத்திரையும் மண் என்ற பூதத்தையும் துணை கொண்டு நாற்றம் என்ற விடயத்தை அறியும். அப்போ மூக்கு என்ற கருவி கந்தம் என்ற தன்மாத்திரையும் மண் என்ற பூதத்தையும் துணை கொண்டு நாற்றம் என்ற விடயத்தை அறியும். சரி, இத அறிஞ்சாச்சு. இந்த 5 அறியுது. ஆனா அறிஞ்சு அதுல அழுந்த கூடாது. நீ அதில் அழுந்து விட்டாய் என்றால் இதிலேதான் பிறந்துகிட்டே இருப்ப, மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டு தான் இருப்ப. இதுல இருந்து அழுந்தி தூர வரணும். அது சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தூர வந்துட்டனாதான் என்ன பண்ண முடியும், இந்த இச்சைகளில் இருந்து வெளிவந்தால் தான் நீ இறைவனை அடைய முடியும் அப்படின்னு எதுல சொல்லியிருக்குது, ஆகமத்துல சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு அன்றே இறை ஆகமம். அப்பவே சொல்லிட்டாரு இறைவன், அப்பவே சொல்லியிருக்கிறாரு. இந்த 5 பொறிகளை ஞான இந்திரியங்கள் தான் நமக்கு ரொம்ப என்ன பண்ணுது, இந்த உலகத்தை அறியணும்னு ஆசைப்படுது.
அப்போ இந்த ஞானேந்திரியங்கள் தான் இந்த உலகத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அறிஞ்சு அறிஞ்சு இந்த மனதிட்ட சொல்லுது. மனம் மீள மீள சிந்திச்சு சிந்திச்சு சித்தத்துக்கு சித்தமா இருந்து சிந்திச்சு வினைகளை பெருக்கிக் கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த உலக விடயத்தை அறியாமல் நீ எதை அறிய வேண்டும்? இறை அனுபவத்தை அறியணும் அப்படின்னு சொல்றது. உலக விடயத்தை அறிந்தால் அது ஈனம். ஈனம்னா இருள். இருளை அறிந்தால் அது நீ ஈனமாக இருப்பாய். நீ எதை அறிய வேண்டும்? அருளை அறிய வேண்டும். அருளை அறிந்தால் அது ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அருளை அறிந்தால் தான் நீ எங்க செல்ல முடியும்? இன்ப வீட்டுக்கு செல்ல முடியும் அப்படின்னு முதல்ல நம்ம இப்ப படிக்கிறோம். தூலமான பொருள்களை படிச்சுட்டு வரோம். இன்னும் நாம யாருன்னு தெரியாது, இறைவன் யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இறைவனுடைய தன்மை என்னன்னு தெரியாது. அவர் எப்படி நடனம் ஆடுவார், அவருடைய என்ன கருவி வச்சிருக்காரு, பஞ்சாக்கரத்தை வச்சு நமக்கு செய்யறாரு, எதையுமே தெரியாது. ஆனாலும் அது தெரியறதுக்கு முன்னே இந்த கருவிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் சொல்றாரு. இதை வென்றால் தான் இன்ப வீடு அடைய முடியும் அப்படின்னு முதல்ல ஒரு புள்ளி வச்சுதான் நமக்கு சொல்லி தாராரு. அடுத்த பாடல் தொழில் கருவி. தொழில் கருவி அது நம்மளுக்கு செயல் கருவிகளாக செயல் பொறிகள். கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மை இந்திரியங்கள் எண்ணும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் கருதும் நாளும் அது அப்படிங்கிறது பாடலா வருது. கண்ணுதல் அப்படின்னா கண்ணுல நெற்றி அப்படின்னு சொல்லக்கூடாது, நெற்றியில கண் மாற்றி சொல்லணும். நெற்றி கண்ணை வச்சிருக்கிறது யாரு? சிவபெருமான். நூல் ஓதியிடும், அவர் சொன்ன நூல் எது அப்படின்னா நம்மளுடைய வேதங்களும் ஆகமங்களும். அப்படிப்பட்ட நூல்ல சொல்லி இருக்கிறது. அப்ப இவரு ஒவ்வொரு இடத்துல சொல்றாரு. நான் நானா சொல்லல, ஆகமத்துல சொல்லி இருக்கிறது, வேதங்கள்ல சொல்லி இருக்கிறதான் நான் சொல்றேன் அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. அப்ப அது என்னதெல்லாம் கண்மேந்திரியங்கள் என்னதெல்லாம் அப்படின்னா வாக்கு வசனாதிக்கு இடமாக நன்னியிடம் வாக்கு பாதம் பாணி மண்ணுகுதம் உபத்தம் கருதும் நாளும் அது அப்படின்னு 5 பேரை சொல்றாரு. என்னென்னதெல்லாம் அப்படின்னா வாக்கு பாதம் பாணி குதம் உபத்தம். இந்த 5 தொழில்கள் செய்யக்கூடிய கருவிகள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அது எப்படி வேலை செய்யும்? இந்த 5 வரிகளும் வேலை செய்யறத சொல்றாரு. ஒரே பாடலே சொல்லி இருக்கிறார். ஞானேந்திரியங்களுக்கு 2 பாடலா சொன்னாரு. ஆனா செயல் கருவிகளுக்கு 1 பாடலா சொல்றாரு. கண்மேந்திரியங்களுக்கு வாக்கு ஆகாயம் இடமா வசனிக்கும் கால் போக்கு ஆறும் காற்று இடமாய் புல்கி அனல் ஏற்கும் இடும் கை குதம் நீர் இடமா மலாதி விடும் பார் இடமா உபத்தம் விந்து அப்படின்னு இந்த 5க்கும் சொல்றாரு. அப்போ நம்ம ஞானேந்திரியங்களை பார்த்தோம் இல்லையா? ஒரு கருவி எந்த தன்மாத்திரை கூட எந்த பூதத்து கூட சேர்ந்து ஒரு விடயத்தை அறியுது. அறிதல் அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்கக்கூடியது, அறியக்கூடியது. இது செயல்படுவது. அப்போ இந்த உறுப்பு இந்த கருவி எந்த தன்மாத்திரையும் எந்த பூதத்தையும் கொண்டு எந்த தொழிலை செய்வது தொழில் கருவி. அப்போ வாய் என்ற உறுப்பு ஓசை என்ற தன்மாத்திரையும் ஆகாயம் என்ற பூதத்தையும் துணை கொண்டு பேசுதல் என்ற தொழிலை செய்யும். அப்ப நமக்கு பேசணும் அப்படின்னா சத்தம், அது ஓசையை நம்ம சொல்றோம். சரியா? ஆகாயம், அந்த ஓசை எதுல இருக்குது? வெறித்து செய்து தருவது ஆகாயம். அப்ப ஆகாயம் வேணும். அப்ப ஓசைங்கிற தன்மாத்திரையும் ஆகாயம்ங்கிற பூதத்தையும். இதே இதுதான் செவிக்கும் ஓசைங்கிற தன்மாத்திரையும் ஆகாயம்ங்கிற பூதம் தான். அது சப்தத்தை செய்து. அப்போ அந்த இதுக்கும் அதே தன்மாத்திரையும் பஞ்சபூதம் தான் வரும், இதுக்கும் அதே தன்மாத்திரை அதே பஞ்சபூதம் தான் வரும். ஆனா அது அறியும், இது தொழிலை செய்யும் அப்படிங்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ வாய்ங்கிற உறுப்பு, நம்ம வாய் சொல்ற இந்த வாய்ங்கிற உறுப்பு ஓசை என்ற தன்மாத்திரையும் ஆகாயம் என்ற பூதத்தையும் துணை கொண்டு பேசுதல் என்ற தொழிலை செய்யும். கால்னா பாதம். சரியா? பாதம் என்ற உறுப்பு பரிசம் என்ற தன்மாத்திரையும் காற்று என்ற பூதத்தையும் துணை கொண்டு நடத்தல் ஓடுதல் என்ற தொழிலை செய்யும். பாணினா கை. நம்மளுக்கெல்லாம் சொல்லுவோம் சக்கரபாணி, தண்டாயுத பாணி. சக்கரத்தை வைத்திருக்கிறதுனால சக்கரபாணி, தண்டாயுதத்தை கையில் ஏந்தியதுனால தண்டாயுத பாணி. சரியா? நம்மளையும் சொல்லுவோம் குழந்தைகள்ல சப்பாணி அப்படிங்கிற ஒரு பருவம் இருக்கு. ஏன்னா தவழ்ந்து போகும்போது கையை என்ன பண்ணுவோம்? சப்புன்னு அடிப்போம். அடிச்சு தவழ்றதுனால சப்புன்னு அடிக்கிறதுனால நம்மளுடைய பருவம் சப்பாணி அப்படின்னு ஒரு குழந்தை பருவத்தை சொல்லுவோம். அப்ப அது கைங்கிறத சொல்லுது. பாணினா
கை என்ற உறுப்பு உருவம் என்ற தன்மாத்திரையும் தீ என்ற பூதத்தையும் துணை கொண்டு ஏற்றல் இடுதல் என்ற தொழிலை செய்யும். ஏற்றல் இடுதல்னா கொடுத்தல் வாங்கல் அப்படிங்கிறத செய்யும். அடுத்து குதம், அது எருவாய். எருவாய் என்ற உறுப்பு சுவை என்ற தன்மாத்திரையும் நீர் என்ற பூதத்தையும் துணை கொண்டு கழிவுகளை வெளியேற்றுதல் என்ற தொழிலை செய்யும். அப்ப நீர் இருந்தாதான் வெளியேற்ற முடியும். அடுத்தது குறி அல்லது உபத்தம். உபத்தம் என்ற உறுப்பு மனம் என்ற தன்மாத்திரையும் நிலம் அல்லது மண் என்ற பூதத்தையும் துணை கொண்டு ஆனந்தம் என்ற தொழிலை செய்யும். அப்படின்னு 5க்கும் 5 தொழிலை சொல்லியாச்சு. அடுத்ததாக வரக்கூடியது அந்த கரணங்கள். அப்ப நம்ம முதல்ல பஞ்சபூதத்தை பார்த்தாச்சு, தன்மாத்திரைகளை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எதை பார்த்தோம்? ஞானேந்திரியங்களை பார்த்தோம், கண்மேந்திரியங்களை பார்த்தோம். அதுக்கு அடுத்து உள்ள போகிறோம், அந்த கரணங்களை பார்க்கிறோம். இப்ப இந்த அந்த கரணங்கள் எதெல்லாம் அப்படின்னா, அந்த கரணம் அடைவே உரைக்க கேள், அந்த மனம் புத்தியுடன் அகங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் உணர் அப்படிங்கிறது பாடலாக வருகிறது. அந்த கரணம் அடைவே உரைக்க கேள். நான் அந்த கரணத்தை வரிசையாக சொல்றேன். அது என்னதெல்லாம் அப்படின்னா, முதல்ல மனம், புத்தி, அகங்காரம், சிந்தை. அது என்னென்ன தொழிலும் செய்யுது அப்படிங்கிறத சொல்றாரு. அது சிந்தை இவை பற்றியது பற்றியதை நிச்சயிக்கிறது, மனம் பற்றும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து புத்தி விடயத்தை நிச்சயித்து, அகங்காரம் தொடர்ந்து ஊக்கம் தருவது, பல்கால் எழுந்திருந்து அது ஊக்கம் தருவது, அங்கு உற்றது சிந்திக்கும், அது சிந்தை சிந்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. மீள மீள சிந்திப்பது, மனம்தான் சிந்தையாக இருந்து சிந்திக்கிறது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. அடுத்த பாடலாக 17வது பாடலாக வரக்கூடியது ஆன்ம தத்துவங்களை தொகுத்து சொல்லி வித்யா தத்துவங்களை சொல்ல வர்றாரு. ஓதியிடும் நாள் ஆறும் உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையும் கான் தீது அறவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள் உத்தமனே நன்றா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஓதியிடும் 4 4 என்று 6 அரணான் 24. அப்ப 24 தத்துவங்களை நான் இப்ப சொல்லியிருக்கேன். அந்த 24 தத்துவங்களும் எது அப்படின்னா ஆன்ம தத்துவங்கள். அதுக்கு பேரு ஆன்ம தத்துவங்கள். அதை எதுல சொல்லியிருக்கிறது? ஆதி அருள் நூல் அறையும் கான், அதுல இருந்து சொன்னதை நான் சொல்லியிருக்கேன். தீது அறவே சொல்லிட்டேன், எதுவும் தவறு இல்லாமல் சொல்லியாச்சு. வித்யா தத்துவங்கள் விளம்ப கேள். இனிமே வித்யா தத்துவங்களை நான் விளம்புறேன், சொல்றேன். உத்தமனே நன்றாக, உனக்கு நீ நன்றாக அதை கேட்கணும். அப்ப நன்றாக கேள், உற்று கேள் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அந்த ஞான ஆசிரியர் அந்த மாணவன்கிட்ட சொல்லிக்கிட்டே வராரு, கவனம் சிதறிவிடக் கூடாது என்பதற்காக. ஏன் அப்படின்னா இது உயிர்கல்வி, முக்திக்கு போகக்கூடியது. சரியா? நம்ம சும்மா இந்த உலகத்துல படிக்கக்கூடிய உலக கல்வி அல்ல அப்படிங்கறதுனால அதை தெளிவா சொல்லிக்கிட்டே வராரு. அப்போ ஆன்ம தத்துவங்களை தொகுத்தி கூறிட்டேன், 24 தொகுத்தி கூறி இருக்கிறேன். இனி வித்யா தத்துவங்களை சொல்றேன், கவனமா கேள் அப்படின்னு சொல்றேன். இந்த ஆன்ம தத்துவங்கள் எதெல்லாம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் 4, 24 இப்ப பார்த்தாச்சு. அடுத்த பாடல்ல 18வது பாடல்ல சொல்றாரு, வித்யா தத்துவங்களின் பெயர்களை சொல்றாரு. காலம், நியதி, கருதும் கலை, வித்தை, ஏல அராகம், புருடன், மாயை, மால் அறை 7 சொன்னோம், அடைவாக சொன்ன இவை தம் உண்மை உன்னி உரைக்கும் நாம் உற்று. அப்போ உற்று கவனமாகங்கிறது வார்த்தைக்கு வார்த்தை, பாடலுக்கு பாடல் சொல்றாரு. இதுல முதல்ல எதை சொல்றாரு? காலம், நியதி, கருதும் கலை, வித்தை, ஏல அராகம், புருடன், மாயை. அந்த மாயைங்கிறது காரிய மாயை. மாயையில ஒரு பகுதி, அந்த ஒரு பகுதியும் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது? வித்யா தத்துவங்கள் அப்படின்னு பேரை சொல்லிட்டாரு. அடுத்தது வித்யா தத்துவங்களின் தொழிலை சொல்றாரு. இதனுடைய தொழிலை சொல்றாரு. எல்லை, பலம், புதுமை, எப்போதும் நிச்சயித்தல், அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு, ஒல்லை, அறிவு, ஆசை, ஐம்புலனும், ஆரவரும் காலம், குறியா மயக்கு என்று கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லை அப்படின்னா எதை குறிக்கிறது அப்படின்னா, இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. பலம்ங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. புதுமை அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப எல்லை, பலம், புதுமை, இது 3 எதை சொல்லுது அப்படின்னா
காலத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து நிச்சயித்தல். நிச்சயித்தல் வந்து எதை சொல்லுது அப்படின்னா நியதியை சொல்லுது. ஏன் அப்படின்னா எதை, எவ்வளவு, எப்படி, எதன் மூலம் என்பதை நிச்சயிப்பது என்னது? இந்த நியதி. இது விடைவிப்போன் இடமாக நின்று நிச்சயிக்கும். விடைவிப்போன் இடமாக நின்று நிச்சயிக்கும். அடுத்து கலை. கலை வந்து செயலாற்றலை விளக்குவது. வித்தை வந்து அறிவு ஆற்றலை விளக்குவது. அராகம் வந்து இச்சையை விளக்குவது. இந்த மூணு சேர்ந்தது நம்ம கிரியை. இத வந்து என்ன சொல்லலாம்? அல்லல் தரும் கிரியை அப்படின்னு சொல்றாரு. இதுல ஏன் அல்லல் தரும் அப்படின்னு சொல்றாருன்னா, நம்ம அறிவுல என்னது இருக்குது? இருள் இருக்குது. அறிவுல ஆணவ மலம் இருக்குது. அதனால இந்த செயலும் அறிவு தவறா இருந்தா அவனுடைய செயலும் எப்படிதான் இருக்கும்? தவறாதான் இருக்கும். இப்ப ஒரு திருடன், அது திருடன்ங்கிறது வந்து நம்ம திருடுதல்ங்கிறது குற்றம். அவன் அறிவுல திருடணும்னு இருக்குது. அதனால அவன் என்ன பண்றான்? அந்த திருட்டு தொழிலை செய்கிறான். அப்ப அறிவுல குற்றம் இருந்தால் அவன் செயலும் எதாத்தான் இருக்கும்? குற்றமாக இருக்கும். அதனாலதான் இதுல அல்லல் தரும் அப்படின்னு அதுல சொல்லி இருக்கிறாரு. சரியா? அதனால இது என்ன ஆகுது? குறியா மயக்கு என்ற கொள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்த பாடலாக 20வது பாடல் எதை வருது அப்படின்னா, நம்மளுடைய சிவ தத்துவங்கள், சுத்த தத்துவங்களை பத்தி சொல்றாரு. வித்யா தத்துவங்கள் 7ம் விளம்பினோம், சுத்த தத்துவமாம் சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள், நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் கான் அவைகள் தான் அப்படிங்கிறது பாடலா இருக்கிறது. வித்யா தத்துவங்கள் 7 சொல்லியிருக்காரு. நம்ம ஆன்ம தத்துவங்கள் 24 பார்த்தோம். அதுக்கடுத்து 7 தத்துவங்களை சொன்னாரு. அது எதெல்லாம் அப்படின்னா, அந்த காரியமாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், அது கூட சேர்ந்து புருடன் அப்படின்னு சொல்லி 7 பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்து சுத்த தத்துவங்களை சொல்றேன். அது என்னதெல்லாம் அப்படின்னா, நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் கான் அவைகள் தான் அப்படின்னு சொல்றாரு. இதுல நித்தமாம் அப்படின்னு சொல்றாரு. நித்தமாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நித்தம்னா நித்த பொருள் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதா வருது. நித்தம்னா அழியாதது அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சிவ தத்துவங்கள் அழியாதா, மற்ற தத்துவங்கள் அழியும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி இருக்குது அப்படின்னா, அப்படி நேரடி பொருள் எடுத்துக்கொள்ள கூடாது. தத்துவங்கள்னாலே எல்லாமே அழியக்கூடியதுதான். அது எல்லாமே தோன்றி அழியதுதான். ஒரு தோற்றம் உண்டு, அழிவு உண்டு. ஆனா இதுல ஏன் சுத்தமாம் நித்தமாம் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னா, ஆன்ம தத்துவங்களை காட்டிலும் வித்யா தத்துவங்கள் அதிக காலம் வசிக்கும். வித்யா தத்துவங்களை காட்டிலும் இந்த சுத்த தத்துவங்கள் அதிக காலம் இருக்கும். அதனால இது என்ன சொல்றாரு? நித்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப நம்ம ஈசல் இருக்குது. ஈசல் எல்லாம் பறந்து போகுது. அது என்ன ஆகும்? ஒரு அரை மணி நேரத்துல கீழே விழுந்துருது. அதுக்கு காலம் எவ்வளவு? 1 மணி நேரத்துக்குள்ள கீழே விழுந்துரும். அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள கீழே விழுந்து சிறகு ஒடிஞ்சிரும். அதுக்கு அடுத்து செத்து போயிருதுன்னு சொல்றோம். அப்ப அந்த சின்ன சின்ன பூச்சிகளை காட்டிலும் நாம் எப்படி இருக்கோம்? அதிக காலம் வாழ்கின்றோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாம் இறக்காமலேவா இருக்கிறோம்? அப்படி கிடையாது. அதை காட்டிலும் நம்ம அதிக காலம் வாழ்றோம். இப்ப அமரர்கள்னு சொல்றோம். அமரர்களுக்கு இறப்பு கிடையாதுன்னு சொல்றோம். அமரர்களுக்கு இறப்பு கிடையாதுன்னா அவங்களுக்கு இறப்பு உண்டு. அவர்கள் நம்மளை காட்டிலும் அதிக காலம் வாழ்றார்கள். நமக்கு 100 வருஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு? அது ஒரு நாள் போல போயிருது. அப்ப அவங்களுடைய காலம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க எப்ப இறப்பார்கள்ங்கிறது நமக்கு தெரிவதில்லை. அதனால அதை என்ன சொல்றோம்? நித்தம் அப்படின்னு சொல்றோம். அது போல இந்த ஆன்ம தத்துவங்களும் வித்யா தத்துவங்களும் எளிதில் அழிந்து விடக்கூடியது. ஆனா சுத்த தத்துவங்கள் எளிதில் அழியாது. அதிக காலம் இருப்பதனால இது அழிவது அதுக்கு தெரியாது. அதனால அதை என்ன சொல்றாரு? நித்தமாம் சுத்த வித்தை அப்படின்னு சொல்றாரு. நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடலாக இந்த சுத்த தத்துவங்களின் நிலை இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சுத்த வித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரன் தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும் ஒத்தல் இவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உரு ஆம் அப்படின்னு சொல்றாரு. இது பாடலா வருது. அப்ப இந்த சுத்த தத்துவங்கள் எப்படி அதனுடைய நிலைப்பாடு அப்படின்னா, இறைவனுடைய எண்ணத்தினால சுத்த வித்தை முதல்ல எது வருது? சுத்த வித்தையை அவர் இது பண்றாரு. அதுல எதுலாம் அதிகமா இருக்கும்னா ஞானா சக்தியையும் கிரியா சக்தியை குறைவாகவும் பயன்படுத்தும் போது, அடுத்து கிரியா சக்தி அதிகமாகவும் ஞானா சக்தி குறைவாகவும் இருக்கும் போது தோன்றக்கூடிய தத்துவம், அது எழும்பக்கூடிய தத்துவம் மகேஸ்வரம். அடுத்து கிரியா சக்தியும் ஞானா சக்தியும்
சமமாக பயன்படுத்தும் போது சதாசிவம் தோன்றும். கிரியாசக்தி மட்டும் இருக்கும்போது அது சக்தி தத்துவம் தோன்றும். ஞானாசக்தி மட்டும் இருக்கும்போது சிவதத்துவம் அப்படின்னு இந்த பாடல்ல அதனுடைய தத்துவங்கள் எப்படி எப்படி அது இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. அது இப்ப நமக்கு இது எல்லாம் தத்துவங்கள், இந்த 36 தத்துவங்கள்ல இதெல்லாம் சொல்லியாச்சு. ஏன்னா ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, இதுல 5 தத்துவங்கள் சொல்லியாச்சு. அப்போ 24, 7, 5 கூட்டினா 36 தத்துவங்கள். அப்ப முதல் கேள்விக்கு 36 தத்துவங்கள் அப்படிங்கிறதுக்கு 21 பாடல்கள் வர, முதல் பாடல் காப்பு செயலை விட்டு, அடுத்த பாடல் அவருடைய வணக்கத்தை விட்டு, அதுக்கு அடுத்து 3வது பாடல் கேள்வியை விட்டு, 4வது பாடல் குரு இசைவு அதை விட்டாச்சுன்னா 5வது பாடல்ல இருந்து இது 21வது பாடல் வரைக்கும் எதை சொல்லி இருக்கிறது? நம்மளுடைய 36 தத்துவங்கள். முதல் கேள்விக்கான விடையை சொல்லி இருக்கிறாரு. அடுத்த கேள்வி ஆணவம் ஏது? 2வது கேள்வி ஆணவம் ஏது? அப்ப இதுல ஆணவத்துக்கும் 3வது கேள்வியாகிய கண்மத்துக்கும் சேர்த்து ஒரே பாடலாகவே சொல்றாரு. ஆணவமும் கண்மமும் 6 தத்துவம் சொன்னோம் அடைவாக, மாறா மலம் இரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம், நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள் அப்படின்னு பாடலை சொல்றாரு. அப்ப இங்க ஆணவத்துக்கும் கண்மத்துக்கும் சொல்றாரு. 36 தத்துவங்கள் சொன்னோம், இனி ஆணவம் கண்மம் சொல்லுகின்றேன் கேள். ஆன்மாவில் அறியாமை நிகழ்வதற்கு காரணமாக இருப்பது இந்த ஆணவம். அறியாமை ஆணவம்னு படிக்கிறோம். அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் அப்படின்னு பாடல் வருது. அறியாமை ஆணவம்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஆணவத்துக்கு அறியாமை கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது சடம். சடத்துக்கு அறிவு இது கிடையாது. அறிவு எதுல இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட ஆன்மாவிலதான் அந்த அறிவு இருக்குது. அப்ப ஆன்மாவுக்குத்தான் அறியாமை நிகழ்கிறது. அந்த அறியாமையை நிகழ்த்துவது எது அப்படின்னா இந்த ஆணவம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சுகதுக்கம் நிகழ்வதற்கு காரணம் இந்த கண்மம். நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சுகதுக்கத்துக்கு காரணம் எது? நம்ம இந்த கண்மம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கண்மத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? வினை அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் வினைகள் எப்படி செய்யறோம்? 3 விதமாக செய்யறோம். நம்ம மன வாக்கு காயம் அப்படின்னு சொல்றோம். அந்த 3 நம்ம வினைகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்த பாடலாக நான் யார் அப்படின்னு இப்பதான் நம்மளை பத்தி கேட்கிறாரு. ஆன்மா பத்தி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கிறாரு. 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் பகுத்து உரைத்தீர், வேறாகா என்னை எனக்கு அறிய காட்டீர், இவை கண்டேன் உன்னறிய தேசிகனை உற்று. அப்ப 6 தத்துவம் 36 தத்துவத்தை சொல்லிட்டீங்க, ஆணவத்தை சொல்லிட்டீங்க, வினைய சொல்லிட்டீங்க, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அடுத்து எனக்கு நான் யாருன்னு எனக்கு சொல்லித்தாங்க. இதுல இருந்து வேறுபட்ட நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத சொல்ல கேட்கிறாரு. அப்ப 36 தத்துவமும் ஆணவமும் கண்மமும் சொன்னீர், என்னை எனக்கு காட்டும். பொருளும் பார்க்கின்ற பொருளும் ஒன்றாக இருக்க முடியாது, வேற வேறதான் இருக்கணும். ஆகவே எனக்கு வேறாக இருக்கும் நீர் இதனை காட்டும். வேறாக இருக்கக்கூடியது யாரு? குருவை சிவமாக சொல்றார். சிவம் தான் நம்மளுக்கு காட்ட முடியும் ஆன்மாவை. அப்ப குருவையே சிவமாக சொல்லுவதால் அவர் யாரு? அடுத்த பொருளாக பார்க்கப்படுகிறார், சிவமாக பார்க்கப்படுகிறார். அதனால நீர் எனக்கு காட்டும். ஏன்னா என்னையே நான் பார்க்க முடியாது, சூரியனை பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால எனக்கு நீர் காட்டும் அப்படின்னு சொன்னும் போது அதுக்கு விடை சொல்றாரு. 24வது பாடலாக அதுக்கு விடை. நன்றாக உரைக்க கேள் நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது, சித்து அசித்தை ஓராது நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து. அப்ப இதெல்லாம் எது சொல்லுது? மறைனாலே வேதங்கள்ல சொல்லப்பட்டது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் அதை என்ன பண்றாரு? நான் சொல்லவே இல்லை, இதெல்லாம் வேதங்கள் சொன்னதை சொல்றேன் அப்படின்னு அவருடைய குருவும் சொல்றாரு. அப்ப இது 24வது பாடலாக. வியாபக பொருளை வியாபிய பொருள் கவர முடியாது. வியாபக பொருள் வியாபக பொருளை வியாபிய பொருள், ஒரு பெரிய பொருளை சிறிய பொருள் கவர முடியாது. அது அறிதலின் பயன் அனுபவத்தின் பொருட்டுத்தான். அதனால வியாபகமா இருக்கக்கூடியது யாரு? பெருமான். பெருமானுக்கு இந்த சின்ன பொருளை கவர முடியாது. அதனால அவனுக்கு அனுபவம் தேவையில்லை. சடத்திற்கு அனுபவமும் கிடையாது. அதனால அனுபவமும் அனுபவிப்பவதும் யாரு அப்படின்னா இந்த ஆன்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அனுபவிக்கிறத ஆன்மாதான் அப்படின்னு சொல்லிட்ட உடனே
இந்த ஆன்மா என்ன சொல்லுது? அப்ப அனுபவிக்கிறது நான் தானே, அதை அறியறது நான் தானே, ஒரு பொருளை அறிந்தவன் தானே அதை பத்தி சொல்ல முடியும். ஏன்னா இறைவனுக்கு அறிதல் கிடையாது, சடங்கள் அறிய முடியாது. அப்ப அறிதல் நான், அப்ப நான் தானே இது எல்லாத்தையும் சொல்லணும். அப்ப நீ எப்படி சொல்ற அப்படின்னு அதுக்கு கேட்கிறாரு. அதுக்கு அடுத்த பாடலா அதுக்கு விடைய சொல்றாரு. 25வது பாடலாக விடைய சொல்றாரு. தத்துவங்கள் தம்மை அறியா. அது பாடலுடைய தலைப்பு. தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்று அறியா, எத்தன்மை எனில் இயம்ப கேள், சுத்தமாம் அறுசுவையும் அறியாவே, தம்மை தாம் கூறில் அவை இவை போல் கொள் அப்படின்னு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி சொல்றாரு. தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் அறியாது. இப்ப தத்துவங்கள்லாம் தன்னைத்தானே அறியாது. அது எப்படி எனில் அறுசுவையும், அறுசுவை என்னதெல்லாம் இனிப்பு, உப்பு, கசப்பு, துவர்ப்பு, ஓர்ப்புன்னு சொல்றல அந்த தன்மைகள் எல்லாம் என்னை நான் தான் இது இனிப்பா இருக்கேன், நான் தான் உரப்பா இருக்கேன், நான் தான் கசப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லாது. அது போல இதுவும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கண் ஒளி உடையதுதான், ஆனால் அதுக்கு வேற ஒளி இருந்தால்தான் பார்க்க முடியும். அது போல நீ அறிவுள்ள பொருளா இருந்தாலும் உனக்கு ஒருத்தன் உணர்த்தினால்தான் நீ உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல்ல அதை விளக்கி சொல்றாரு. தத்துவங்களை அறிவது உயிரே அப்படின்னு. ஆறு சுவையும் அருந்தி அவைதாம் வேறு ஒருவன் கூறியிடும் மேன்மை போல் ஆறாரும் ஒன்று ஒன்றா நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்று அறிவாய் நின்ற பொருள் தானே காண்டி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அரு சுவையையும் வேறு ஒருவர் அருந்தித்தான் அதன் சுவையை சொல்ல முடியும். அதுபோல தத்துவங்கள் எல்லாம் சடம், அதை இயக்க ஒருவன் வேண்டும், அதை இயக்குபவன் நீ அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. நம்ம சாப்பிடுறோம், இது இனிப்பு. இப்ப அல்வா சாப்பிடுறோம்னா அல்வாவுக்கு தெரியுமா நான் இனிப்பா இருக்கேன் அப்படின்னு? அதுக்கு தெரியாது. நம்ம சாப்பிட்டாதான் இது இனிப்புன்னு சொல்ல முடியும். அது போல இந்த தத்துவங்களை எல்லாம் இயக்குறதுக்கு யாரு வேணும்? ஒரு கருவி வேணும். அந்த கருவியா தான் நீ இருக்கிற. அந்த கருவியை இயக்குறது யாரு? பெருமான். அது நம்மளுக்குள்ள இருந்து இயக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இறைவனை பத்தி கேட்கிறாரு. அப்ப நீ யாரு, உன்னுடைய தன்மை என்ன அப்படின்னு அடுத்த பாடல்ல கேட்கிறாரு. இறைவன் உயிருக்கு வேறாய் நின்று அறிவிப்பது இந்த பாடல்ல சொல்றாரு. பதியை பத்தி சொல்றாரு. குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு, பொன்றாத நும் உருவம் போதியீர், நின்று அருக்கண் கண்ணுக்கு காட்டுமா போல உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப குன்றா அருளாலே அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வடிவு, குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு, என்னுடைய வடிவ கூறினீர், உன்னுடையது பொன்றாத நும் உருவம் போதியீர். இறைவனுடையதுக்கு உருவம்னு சொல்றாரு, ஆன்மாவுக்கு வடிவு அப்படின்னு சொல்றாரு. வடிவு என்றால் காட்டப்படுவன எல்லாம் வடிவு, உருவம் என்றால் காட்ட முடியாதது எல்லாம் உருவம் அப்படின்னு இது எதுல சொல்லி இருக்கிறது அப்படின்னா தொல்காப்பியத்துல சொல்லி இருக்கிறது. உருவம் வடிவு உள்ள பொருளை பற்றிய பின் தான் நாம் பார்க்க முடியும். அதுக்கு பிறகுதான் நாம் அதை பார்க்க முடியும். கண்ணுக்கு சூரியன் கண்ணுக்கு கண் உள் கலந்து தன் கதிராலே சூரியனை காட்டுவது போல சிவஞானம் அறிவில் விளங்கி சிவத்தை காண முடியும். இப்ப நம்ம சூரியன் இருக்குன்னா சூரியனை நம்ம பார்க்க முடியாது. சூரியனும் ஒளிதான், நம்ம கண்ணுக்கு ஒளி இருக்கு. ஆனாலும் நம்ம கண் என்ன பண்ண முடியாது, அதை பார்க்க முடியாது. அந்த சூரிய கதிர்கள் நம் கண்ணுள் கலந்து அதுக்கு பிறகு கண்ணை விளக்குனாதான் நம்ம கண்ணை பார்க்க முடியும். ஏன்னா குருட்டு கண்ணு இருக்கிறாங்க, கண் தெரியாதவன் இருக்கான், அவன் கண்ணுக்குள்ள அது போனாலும் தெரியுதா அப்படின்னா தெரியாது. அப்ப அதை இயக்கணும், அது உள்ள இருந்து இறைவன் விளக்குகின்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது பொருளால வேறுபட்டு நிற்பதை சொல்லக்கூடிய பாடலாக வருகிறது. அடுத்து இறைவன் உயிரில் ஒன்றாய் அது அதுவாய் நிற்றல் அப்படிங்கிற எடுத்துக்காட்ட சொல்லி காட்டுறாரு. அன்றியின் கீழ் ஆன்மாவால் ஆய்ந்து அறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவி நாமே அப்படின்னு சொல்றாரு. கருவிகள் வேலை செய்கிறது, நாம் தூங்கி விட்டால் கருவிகள் என்ன செய்யாது, வேலை செய்யாது. ஆன்மா என்று ஒன்று இருந்தால்தான் கருவிகள் வேலை செய்யும். அதுபோல சிவம் இருந்தால்தான் இந்த ஆன்மா வேலை செய்யும். கருவிக்கு எப்படி உயிர் இருக்குதோ அதுபோல நமக்கு அது வேணும், சிவம் வேண்டும். உயிருக்கு கருவிகளோடு ஒன்றாய் நின்று செயல்படுகிறது. அதுபோல சிவம் நம் உயிரில் உள் இருந்து செயல்படுகிறது. ஏன்னா இப்ப நம்மள கேட்கிறோம், உன் பேர் என்ன, உன்
எடை எத்தனை கிலோ அப்படின்னு சொன்னா 35 கிலோ 50 கிலோ 100 கிலோன்னு சொல்றோம். பேர் கேட்டா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்றோம். அப்ப எப்படின்னா அது நம்மளுக்குள் உணர்வினால ஒன்றாய் நமக்கு நிக்குது, நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறோம், அந்த இத சொல்லப்படுகிறது. அடுத்து இறைவன் உயிருக்கு உடனாய் நிற்கிறான் அப்படிங்கிற எடுத்துக்காட்டா சொல்லப்படுகிறது. அக்கரங்கட்கு எல்லாம் அகர உயிர் நின்றால் போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று நல் ஆகமம் ஓதும் நாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆகமத்துல என்ன சொல்லி இருக்குங்கிற நான் இன்னொரு எடுத்துக்காட்டு மூலமா உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா எழுத்துக்களுக்கும் நாதம் தேவை, எழுத்துக்கள் பல அதுபோல உயிர்கள் பல, இறைவன் எந்த நிலையிலும் உடனாய் இருக்கின்றான். அது பெத்த நிலையாக இருந்தாலும் சரி, முக்தி நிலையாக இருந்தாலும் சரி, உடனாய் இருக்கின்றான். அப்ப எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் ஏங்கிற நாதம் தோன்றுவது போல, நாதம் வேணும் எழுத்துக்கு, அதுபோல இந்த உயிருக்கு இறைவன் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்பொழுதும் ஒன்றாகவே உடனாய் கலந்தே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப பொருளால் வேறுபட்டு நம்ம உணர்வினால் ஒன்றுபட்டு உடனாய் இருக்கிறதை சொல்லியாச்சு. 3 எடுத்துக்காட்டுகள் மூலமா சொல்லி இருக்கிறது. அடுத்த பாடலாக 30வது பாடலாக இறைவன் நடனத்தை பற்றி கேட்கிறாரு. அப்ப தத்துவம் கேள்வியை சொல்லியாச்சு, ஆணவத்துக்கு பதில் சொல்லியாச்சு, கண்மத்துக்கு பதில் சொல்லியாச்சு, நான் யாருன்னு சொல்லியாச்சு, நீ யாருன்னு சொல்லியாச்சு, 5 இதுக்கு பதில் சொல்லியாச்சு. இப்ப 6வது கேள்விக்கு வர்றாரு, நாதனுடைய நடனத்தை பற்றி. நட்தவத்தோர் தாம் காண நாதாந்தத்து 5 எழுத்தால் உற்ற உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று அப்படிங்கிறது பாடலா வருகிறது. 30வது பாடலாக வருகிறது. அப்போ நான் நல்தவம் செய்தவர்கள் மட்டும்தான் இறைவன் நடனத்தை காண முடியும். அவனது 5 எழுத்து உருவாக நாதாந்தத்தில் ஆடுகின்றான். அது அறிவு வெளியில், அது 5 எழுத்தாக நின்று ஆடுகிறான். சி வேய நேம அப்படிங்கிற. அப்ப நல்ல தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நல்ல தவம் அப்படின்னா பொல்லாத தவம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே விரிவா பார்த்தோம். அப்ப நல் தவம் அப்படின்னா பூசை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பூசை செய்தால்தான் நம்ம தத்துவங்களை கடந்து போய் என்ன பண்ண முடியும், அந்த நடனத்தை காண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது சி அப்படிங்கிறது சிவத்தை குறிக்கிறது, பேங்கிறது அருளை குறிக்கக்கூடியது, ஏங்கிறது ஆன்மாவை குறிக்கக்கூடியது, நேங்கிறது மாயை குறிக்கக்கூடியது, மேங்கிறது பாசத்தை குறிக்கக்கூடியதாக வருகிறது. அப்போ இதுல அடுத்து திருக்கூத்தின் இடமும் நோக்கமும், அது என்ன இடம், எப்படி ஆடுறான், எந்த இடத்துல ஆடுறான் அப்படின்னு. 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேள் சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து 5ஆலே அவாயமர நின்று ஆடுவான் அப்படிங்கிறது பாடல் 31வது பாடலா வருகிறது. அதனுடைய இடம் எங்க ஆடுறான் அப்படின்னா, அதனுடைய நோக்கம் அப்படின்னா ஆடுகின்ற இடம் அது அறிவு, ஆடுகின்ற அங்கு நடக்கின்ற செயல் 2வது, 3வது ஆடுகின்ற உருவம், ஆடுகின்ற பயன். இது எல்லாம் எப்படி அப்படின்னா 8ம் 2ம். 8ம் 2ம்னா 8 கூட்டல் 2 10, 8னா ஆ, 2னா ஊ, தமிழ் எழுத்துக்கள் இது. அப்ப 8ம் 2ம் ஆ கூட்டல் ஊ ஏ, 10னா ஏ, ஏன்னா ஆன்மாவை குறிக்கக்கூடியது. அப்ப சீன்னா சிவத்தையும், வேணா சக்தியையும், ஏன்னா ஆவி ஆன்மாவையும், நேம பாசங்களை குறிக்கக்கூடியது. அப்போ இதுல ஏங்கிறது சிவமும், ஊங்கிறது சக்தியும், ஏங்கிறது ஆன்மாவும். சிவமும் சக்தியும் சேர்ந்து இருக்கும் இடம் ஆன்ம அறிவு அப்படின்னு சொல்றாரு. அங்கதான் அவன் நடனம் ஆடுகின்றான். எப்படி நடனம் ஆடுகிறான்னா 5 எழுத்தாக, 5 திரு எழுத்து, திரு எழுத்து 5ஆலே, 5 எழுத்தாலே ஆடுகிறான். அதன் பயன் என்னன்னா ஆன்மாவுக்கு முக்தி. சரி, அடுத்த பாடல் 32வது பாடலாக 5 எழுத்தில் அம்பனவாணன் திருமேனி, 5 எழுத்துல எப்படி அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. ஆடும்படி கேள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்த்தோள் சிகரம் பகரும் முகம் வா முடிய பார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 5 எழுத்த சொல்றாரு. இந்த நேம சி வேய அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நே முதல்ல எங்க இருக்குது அப்படின்னா திருவடியில் நே, வளர்த்தோள் இந்த வயிற்றில் ம நேம, அடுத்து வளர்த்தோள் சி, அடுத்து முகத்தில் வ, முடியில ஏ அப்படின்னு 5 இடத்துல இருக்குது.
ந ம சி வ ய அப்படின்னு கீழே இருந்து மேல்நோக்கி கொண்டுட்டு போறாரு. அடுத்த பாடலாக இதுவும் அம்பலத்தான் திருமேனிதான். எப்படின்னா மேல இருந்து கீழே கொண்டு வராரு. சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசுகரம் ஆர்க்கும் எகரம் அபயக்கரம் பார்க்கில் இறை அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சேர்க்கும் துடி சிகரம், எதுல துடி வச்சிருக்க கை, அது சிகரத்தை குறிக்கக்கூடியது, சி என்கின்ற எழுத்தை குறிக்கக்கூடியது. இது சிவய நமல இருந்து சொல்றாரு. முதல் எழுத்து சியை சொல்றாரு. அதுக்கு முந்தின பாடல் சொன்ன இல்லையா நமச்சிவாயா அப்படிங்கறது வந்து சமய தீட்சைக்குள்ள தீட்சையை குறிக்கக்கூடியது. சூக்கும இந்த தூல பஞ்சாட்சரம், இது வந்து சூக்கும பஞ்சாட்சரம் கிரியை தீட்சை விசேட தீட்சை உள்ளவங்களுக்கு சிவய நம அப்படிங்கறத சொல்றாரு. உடுக்கை ஏந்திய கை, அது சி சொல்றாரு. அடுத்து வீசுகரம் அருள், அந்த கை வீசி நிக்கக்கூடிய கரம், அது வந்து அருளலை குறிக்கக்கூடியது. அடுத்து அபயக்கரம், அது காத்தலை குறிக்கக்கூடியது. அக்கினிகரம், அக்னி சட்டி ஏந்திய கரம் நகரம், அது அழித்தலை குறிக்கக்கூடியது. திருவடியில் மகரம், அது முயலகனார் இருக்கக்கூடியது, அது மறைத்தலை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தும் சொல்றாரு, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு சொல்றேன் பாரு அப்படின்னு. பிரணவத்துக்குள் திருக்கூத்து அமைப்பு. அப்ப நடராஜர் திருமேனியை கொண்டாந்தாச்சு. இப்ப உங்க கண்ணு முன்னாடி நடராஜர் திருமேனி உடுக்கையோட ஆடுறது, அக்னிகரம் வீசுகரம் அபயக்கரம் எல்லாம் காட்டியாச்சு, கீழே முயலகனாரை காட்டியாச்சு. சரியா? அப்போ இதுல பிரணவத்துக்குள் திருக்கூத்து, அப்போ அந்த திருவாசியை சொல்ல வராரு. ஓம்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பெண். 13வது பாடல்ல சொன்னாரு, வென்றார் சென்றார் இன்ப வீடு. அந்த அறிவு கருவிகள் எல்லாம் வென்றுட்டோம்னாலே நம்ம இன்ப வீட்டுக்கு தகுதி பெறுகிறோம். இங்க அவனுடைய நடனத்தை பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு முக்தி தான் அப்படின்னு சொல்றாரு. ஓம்காரமே நல் திருவாசி, இது ஞான தீட்சைக்கு உள்ளவங்களுக்கு அதிசூக்கும பஞ்சாட்சரம் முக்தி பஞ்சாட்சரம் சொல்றது. இது சிவய என்ற மந்திரத்தை குறிக்கக்கூடியது. திருவாசியே ஓம்காரமாக உள்ளது. அதில் சுடராக இருப்பது 51 எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அகரம் அகாரம் இகரம் ஈகாரம் அப்படின்னு அக்ஷாரம் வரைக்கும் பார்த்தோம். அந்த 51 எழுத்துக்களே. அப்ப திருவாசியை பார்க்கும்போது அது மேலூடி இருக்கிற அந்த ஒரு சுடர் மாதிரி இருக்கிறதெல்லாம் 51 எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும். அது 51 எழுத்துக்கள், அது பத மந்திரங்களை குறிக்கக்கூடியது. 51 பத மந்திரங்களை குறிக்கிறது. அது விட்டு விட்டு இருக்கிறது, சேர்ந்து இல்ல, விட்டு விட்டு இருக்கிறதுனால அது ஆன்ம அறிவு, விட்டு விட்டும் அறியும் தன்மையை குறிப்பதாக இருக்கின்றது. அது திருவாசி வட்டமா இருக்கிறது பரிபூரணத்தை குறிக்கக்கூடியது. அந்த பரிபூரணம்ங்கிறது அவனுடைய அறிவாகவும், அது மேல இருக்கக்கூடியது நம்மளுடைய அறிவும், விட்டு விட்டு அறியக்கூடியது. அவன் எவ்வளவு தருகிறானோ அதை நம்ம அறிய முடியும். அதுக்கடுத்து கொஞ்சம் கேப் விட்டுருவான், அதுக்கடுத்து நமக்கு தருவான், அது நம்ம அறிவோம். அப்ப நமக்கு எவ்வளவு உணர்த்துறானோ உணர்த்த அறியக்கூடிய அறிவாக இருக்கக்கூடியது. அகங்காரம் அற்றவர் அறிவர் அவன் திருமேனியை. அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது? அகங்காரம் இருக்க கூடாது. அகங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல். அந்த அகங்காரம் இல்லாமல் இருந்தால் யான் எனது என்ற செருக்கு இருக்கக்கூடாது. அதை வச்சுதான் நம்ம எது பார்த்தோம்? நம்ம ஒரு முனிவரை பத்தி நம்ம பேர் மனசுல இருக்குது, வெளியில வரல. விஸ்வாமித்திரர் இல்ல. நம்ம பார்க்கும்போது எத்தனாவது பாடல் இது? 34வது பாடல்ல சொன்னோம். நம்ம கைலாயத்துக்கு போவாரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த முனிவர் வந்து நல்லா மறந்துருச்சு, மனசுல இருக்குது வெளியில வர மாட்டேங்குது. முனிவர் வந்து அவர் வந்து கைலாயத்துக்கு போவாரு. யான் எனது அகங்காரம் இருக்கும், நான் தான் செஞ்சேன், நான் தான் சொன்னேன், நான் தான் இவ்வளவு இது செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லும் போது வந்து பெருமான் அவர் நம்மளுடைய இவர் வந்து கையிலையில இருக்கக்கூடிய அதிகார நந்தி தேவர் வந்து உள்ள விட மாட்டாரு. அப்பம் அறிவுல தட்டி பார்ப்பாரு. அப்பம் நீ வந்து இன்னும் சரியாகல அப்படின்னு சொல்லும் போது, இல்ல பெருமான் எல்லாம் நான் செய்யல அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த கைலை கதவை திறந்து விடுவாரு.
அது அவருடைய பேரு வந்து உபமன்யு இல்ல, அவர் நம்ம கார்கி முனிவர் சார். கார்கி கைலை பூமர் கார்கி கைலை. முனிவர். சரி, கார்கி முனிவர். நன்றி நன்றி. கார்கி முனிவர் சொல்லுவாரு, கார்கி முனிவர் தான் சொல்லுவாரு. அந்த யான் எனதுங்க சேர்க்க சொல்லும் போது உள்ள விட மாட்டாரு. ஆனா எல்லா தவங்களும் செஞ்சு முடிச்சிருப்பாரு. அப்பவும் நான் இந்த தவத்தை செஞ்சேன், அந்த தவத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லி முடிக்கும் போது இல்ல நீ இன்னும் இதாகல அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லும் போது, ஒண்ணுமே செய்யலனாலே என்ன ஆகுது, எல்லாம் பெருமான் தான் செஞ்சார் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக வரும். அதுக்கு பிறகுதான் அவருக்கு உள்ள விடுவாரு. அப்ப வந்து அகங்காரம் இருக்கக்கூடாது. யான் எனதுங்கிற அகங்காரம் அற்றால் தான் என்ன பண்ண முடியும், நாம் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்றோம். அப்பதான் பிறப்பு அறுக்கக்கூடிய நிலைக்கு வருகிறோம். அடுத்த பாடலாக 35வது பாடலாக சொல்றாரு, நடனத்தை பத்தி கேட்கிறாரு. இதெல்லாம் எப்படி நிக்கிறாரு? ஊன நடனம் தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாட்சியிடும் அங்கியிலை சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர் பதத்தில் உற்ற திரோதானம் முத்தி நான்ற மலர் பாதத்தே நாடு அப்படிங்கிறது பாடலா வருகிறது. அப்போ உடுக்கையில் படைத்தலை சொல்றாருன்னு நம்ம சொன்னோம். அது தனு கரண புவன போகத்தை படைக்கக்கூடியது. அபய கரத்தில் காத்தல், படைத்தலை காக்கணும், காத்தல். அக்னி கரத்தில் சங்காரம், அது தீட்சையை சொல்லக்கூடியது. ஊன்றிய திருவடியில் மறைத்தல், தூக்கிய பாதத்தில் முக்தி. இது சமய தீட்சை உள்ளவர்களுக்கான தூலபட்சாட்சரம் ஓதுவருக்கான நடனமாக இது சொல்லப்படுகிறது. இது கீழிருந்து மேல் நோக்கி கும்பிடக்கூடிய நடனமாக சொல்லப்படுகிறது ஊன நடனத்தை. அடுத்து ஞான நடனம். மாயிதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் பாடலா வருகிறது. அப்போ இது ஞான நடனத்தை குறிக்கக்கூடியது. மாயை உதறி எதையெல்லாம் சேர்த்தானோ, இந்த நம்ம கூட மாயை தானே நம்மகிட்ட சேர்க்கிறான் ஆன்மா கூட, அது சேர்த்ததை எல்லாம் உதறணும்னா தூரத்துக்கு போட முடியாது. ஏன்னா இந்த உடம்பு மாயையாலதான் பஞ்சபூதங்களால ஆனதுதான். அப்போ இதையெல்லாம் தூரம் போட முடியாது. அதுல உள்ள பற்றுகளை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பற்றை குறைத்து வினையை நீக்கி, வினையை சுட்டு தீட்சை எடுத்து முன்வினை தீவினை எல்லா வினைகளையும் நீக்கி மலத்தை கெடும்படி செய்து, அதனுடைய ஆற்றலை கெடும்படி செய்து அருளாலே அருள் சரீரமாக மாறி ஆனந்த கடலில் அழுந்தும்படி செய்கிறான். அப்படி செஞ்சாச்சுனாலே நமக்கு என்ன கிடைக்கும், முக்திக்கு தகுதி பெற்று விடுகிறோம். அது சூக்கும பஞ்சாட்சரம் ஓதுவாருக்கு இந்த நடனத்தை சொல்லுகிறான், ஞான நடனத்தை சொல்லுகிறான். அப்ப அடுத்து ஒரு நடனத்தை சொல்றான், ஆனந்த நடனம். மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தே தங்கியிடம் ஆனந்தம் ஒன்று அருந்த நின்று ஆடல் காணும் அருள் மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து அப்படின்னு 37வது பாடல சொல்றாரு. இது ஆனந்த நடனம். இது யாருக்குன்னா சூக்கும பஞ்சாட்சரம் ஓதுவாருக்கு, ஞான தீட்சை வாங்கினவருக்கு. ஞானம் முதிர மோனந்திற்கு மோன அந்தத்திற்கு செல்லுவான். அவன் மன வாக்கு காயம் குறைந்து சொல்லெல்லாம் குறைந்து சொல் அற சும்மா இருக்கின்ற நிலைக்கு வருவான். அப்படிப்பட்டவன் பெருமானை பற்ற வினைகள் குறைந்து ஆனந்த நிலைக்கு செல்லும் போது அந்த ஆனந்தம் கூட கூட என்ன ஆகும், அது மோனத்துக்கு செல்லும் அப்படின்னு சொல்றாரு. இது அருள் உருவாக இருப்பான். இது நிர்வாண தீட்சை வாங்கினவங்களுக்கு 3வது நிலையில நிக்கிறவங்களுக்கு உண்டான நடனமாக சொல்லப்படுகிறது. இதுக்கு அடுத்து ஒரு நடனத்தை சொல்றாரு. பிறப்பு அறுக்கும் பெரு நடனம். பறையிடமா நின்று மிகு பஞ்சாட்சரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் பறைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் வேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு. அந்த நடனத்தை கண்டாச்சுன்னா பிறப்பே கிடையாதுன்னு சொல்றாரு. ஆடலின் பயன்தான் இந்த பெரு நடனம். இது முக்தி நடனம். தன் சக்தி கூட நின்று ஆடும் நடனம், தன்னுடைய சக்தி கூட நின்று ஆடக்கூடிய நடனம். பசுஞானம் பாசஞானம் இல்லாத நிலை. பசுஞானம் பாசஞானம். அப்ப பசுங்கிறது ஒரு இது பசுக்கள் மூலமாக அறியக்கூடிய, பாசத்தின் மூலமாக அறியக்கூடியது பாசஞானம். அதை பசு உணர்வது. பசுஞானம்ங்கிறது வந்து கருது பசுஞானம். இது எல்லாம் என்னுடைய ஞானம் அப்படின்னு நினைக்கிறது. அந்த 2 ஞானம் இல்லாத நிலை. இது மிகு பஞ்சாட்சரம் ஓதுவாருக்கு, இது ஞான பூசை செய்வாருக்கு இந்த பெருநடனம் அப்படின்னு சொல்ற. இந்த நடனத்தை கண்டுவிட்டால் அவர்களுக்கு பிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு.
அடுத்த பாடலாக அஞ்செழுத்து விளக்கம் வேண்டுதல். இப்போ நான் இவ்வளவு கேள்வி கேட்டுட்டேன். 7 கேள்விக்கு 6 கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. 7வது கேள்வியாக அஞ்செழுத்துக்கு விளக்கம் கேட்கிறாரு. நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர் ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி தீது அறவே அஞ்செழுத்து ஈது ஆகில் அழியும் அழியெழுத்தாகி விடுமோ தஞ்ச அருட்குருவே சாற்று அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் இவ்வளவு கேட்டிருக்கிறேன், இவ்வளவு இது பண்ணி இருக்கும் போது இந்த எழுத்துக்கள் எல்லாம் வெளியில வந்து நம்ம சொல்றோம் விளக்குறோம், அது அழிஞ்சு போயிருது. அப்ப எழுத்துக்கள் அழியும் போது அதனுடைய பயனும் அழிந்து விடுமா அப்படின்னு கேட்கிறாரு. அறிவு வெளியில் அவன் ஆட்டத்தை விளக்கினீர் அறியாமை நீங்கும் பொருட்டு 5 எழுத்து விளக்கம் செய்தீர். அப்படி இருக்க இந்த 5 எழுத்தும் அழியும் என்றால் அதன் பலனும் அழியும் அல்லவா, இதை எனக்கு விளக்கி கூறும் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த பாடல் அதை விளக்கி கொள்றாரு. 5 எழுத்தும் அனாதி அப்படின்னு சொல்றாரு. உற்றகுறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது மற்றது கேள் ஈசன் அருள் ஆதி எழிலார் திரோதம் மலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவா. அது எல்லாம் எந்த குறிக்கக்கூடியதுன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. 5 எழுத்தும் அனாதி. 5 எழுத்தும் எழுத்து அல்ல, அது 5 பதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதம். பதம் என்று சொல்லக்கூடாது, சொல்லக்கூடிய பொருள் நித்த பொருள். எனவே நித்த பொருள் எப்படி அழியாதோ அதுபோல அதனுடைய பலனும் அழியாது. ஆனால் எழுத்துக்கள் தோன்றி அழியும். உந்தியில் இருந்து எழுப்பப்படுவது எழுத்து. எழுந்து வந்து வாயிலிருந்து வெளியில வந்த உடனே அது பொருளை தந்து விட்டு அழிந்து விடுகிறது. ஆனால் அந்த பொருள் எதை சொல்லுகிறதோ அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருளோ அந்த பொருளின் தன்மைக்கு தகுந்தாகல அந்த பயன் நிற்கும். அப்ப நம்ம அந்த எழுத்து என்னதெல்லாம் அப்படின்னா சி வ ஏ ந ம அப்படின்னு பார்த்தோம். சிங்கிறது சிவம் நித்த பொருள், வேங்கிறது அருள் நித்த பொருள், ஏங்கிறது ஆவி ஆன்மா அது நித்த பொருள், நேங்கிறது திரோதானம் நித்த பொருள், மேங்கிறது மலம் அது நித்த பொருள். அப்ப நித்த பொருளை குறித்து வந்ததுனால அது நித்தமாகத்தான் இருக்கும். ஆனால் அது பலன் நித்தமாக இருக்கும், எழுத்து அழியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எழுத்துக்கள் எல்லாம் எப்படி அடங்கும் அப்படின்னா மேங்கிறது ஆணவ மலம். ஆணவ மலம் எதுக்குள்ளதான் அடங்கும்னா சிவத்திட்ட மட்டும்தான் அடங்கும். அப்போ மேங்கிறது சீக்குள்ள போய் அடங்கிரும். நேங்கிறது திரோதானம், அது எதுல அடங்கும் அப்படின்னா அருள்ல அடங்கும். அடுத்து ஆன்மா, ஆன்மாவும் அருளுக்குள்ள அடங்கும். அப்போ இந்த அருள் எதுக்குள்ள அடங்கும்னா சீக்குள்ள அடங்கும். அப்போ நேரடியாக அடங்குவது மே ஆணவ மலம். அடுத்து நேரடியா அடங்கக்கூடியது வேங்கிற எழுத்து. அப்ப நேங்கிற எழுத்தும் வேங்கிற எழுத்தும் தான் சீக்குள்ள அடங்கும். அந்த வேக்குள்ள எழுத்துக்குள்ள ஏங்கிற எழுத்தும் நேங்கிற எழுத்தும் அடங்கும். அடுத்த பாடலா சொல்றாரு 5 எழுத்து ஓதும் முறை, இதை எப்படிலாம் ஓதணும் அப்படின்னு சொல்றாரு. சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் 5ம் அவன் எழுத்து 5ன் அடைவான். இவன் நின்று நம் முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம் முதலா ஓது நீ சென்று அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஓதுனா கிடைக்காது, அப்படி ஓதுனா கிடைக்கும் அப்படின்னு எப்படின்னு சொல்றாரு. சிவன் அருள் ஆவி திரோத மலம் சி வ ஏ ந ம, இதில் ந முதலா நமச்சிவாய என்று ஓதினால் அருள் கிடைக்காது. அதே சி முதலா ஓதினால் சிவாய நம என ஓதினால் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்த பாட்டு சொல்றாரு 5 எழுத்தும் ஓதும் பயன். அண்ணல் முதலா அழகார் எழுத்தும் 5ம் எண்ணில் ரா பகல் அற்ற இன்பத்தே நன்னி அருள் ஆனது சிவத்தே ஆக்கும் அணுவை இருள் ஆனது தீர இன்று அப்படின்னு சொல்றாரு. இது சிவபெருமானே நம் வாழ் முதல் என்று கருதி மகரம் நகரம் அற்ற பஞ்சாட்சரத்தை ஓத வேண்டும். அப்படி ஓதினால் ஆன்மாவுக்கு இன்பம் கிடைத்து அருளானது ஆன்மாவை சிவமாக்கும். ஓதும் பஞ்சாட்சரம் சிவய நம அப்படின்னு ஓதணும். அப்ப ரா பகல் அற்ற, ரான இருட்டு, ம ந பகல்னா ந அப்படிங்கிற எழுத்து, சிவய நமல உள்ள ந மங்கிற எழுத்து இல்லாமல் அற்ற அது இல்லாத சிவய என்ற எழுத்தை ஓது அப்படின்னா இது எது முக்தி பஞ்சாட்சரத்தை ஓதணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஓதும் பயனுடைய தொடர்ச்சியா அடுத்த பாடல சொல்றாரு. ஆதிமலம் 2ம் ஆதியா ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வு ஆகா போதம் மதிப்பு அரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓது 5 எழுத்துமே அப்படின்னு சொல்றாரு.
ஆதி மலம் இரண்டும் முதலில் வைத்து ஓதினால் மலங்கள் போகாது. அப்ப மேவ முதல்ல வச்சு ஓதுனா மலங்கள் போகாது, தீர்வும் ஆகாது, அதுக்கு தீர்வும் கிடையாது. மாறி விதிப்படி ஓதினால் இன்பம் கிடைக்கும். அத மாத்தி ஓது, அப்படி ஓதும் போது இன்பமும் கிடைக்கும். நமச்சிவாய அல்லாது சிவய நம என ஓதணும். அப்படி ஓதுனாதான் உனக்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து திரு ஐந்து எழுத்தின் முழு முதல் தன்மை அப்படிங்கிற தலைப்புல அடுத்த பாடல் சொல்றாரு. அஞ்சு எழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும், அஞ்சு எழுத்தே ஆதி புராணம் அனைத்தும், அஞ்சு எழுத்தே ஆனந்த தாண்டவமும், ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அஞ்சு எழுத்துதான்ப்பா எல்லாமே, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அஞ்சு எழுத்து தான் ஆகமமா இருக்குது, அஞ்சு எழுத்து தான் ஆதி புராணங்களா இருக்குது, அஞ்சு எழுத்து தான் தத்துவங்களா இருக்குது, அஞ்சு எழுத்து தான் வேதங்களா இருக்குது, அஞ்சு எழுத்து தான் ஆனந்த தாண்டவமா இருக்குது. இது எல்லாம் இந்த அஞ்சு எழுத்தாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கோயில் அமைப்பும் இந்த அஞ்சு எழுத்தாதான் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்போ இதுக்கு அடுத்த பாடலாக என்ன சொல்றாரு? ஐந்து எழுத்தின் முழு முதல் தன்மை, இதைத்தான் நம்ம பார்த்தோம். அடுத்த பாடல் முக்தி நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப பயன், அதனுடைய பயன் முக்தி நிலை. முக்தி நிலைக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு 3 எடுத்துக்காட்டு சொல்லி சொல்றாரு. முக்திதனை அடைந்தோர் முந்து பலம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவையற்றின் ஒத்த ரதம் மனம் வெம்மை எழில் நாதம் போல விரவுவார் என்று ஓதும் விதி அப்படின்னு சொல்றாரு. இது வியாபகம் வியாபியத்துக்கு சொல்றாரு, இருப்பினால் தாதான்மிகத்துக்கு சொல்றாரு. முக்திதனில் முக்திதனை அடைந்தோர் முந்து பலம் போது, முந்து பலம் போது அப்படின்னா மலர், அடுத்து அங்கி, அங்கினா நெருப்பு, வீணை இவற்றில் உள்ள சுவை மனம் வெம்மை இசை போல அவனுள் இருப்பதற்கு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார். இது இருப்பினால் இருக்கக்கூடியது, பொருள் இருக்கிறதுக்கு சொல்றாரு. இப்போ முந்து பழம், பழத்துக்குள்ள என்ன இருக்குது? சுவை இருக்குது. போதுனா மலர், மலருக்குள்ள மனம் இருக்குது. அங்கினா தீ, தீக்குள்ள வெம்மை இருக்குது. வீணைக்குள்ள இசை இருக்கிறது. அதுபோல இது இருப்பினால் உள்ள எடுத்துக்காட்ட சொல்றாரு. அடுத்த பாடல்ல மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுதாரு. அது என்னன்னா, தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற வெற்றி போல் முத்திதனில் சித்தமலம் அற்றார் செறிந்திடுவர் என்று மறை சத்தியமா ஓதியிடும் தான் அப்படின்னு மறைகள்ல சொன்னதை நான் சத்தியமான உண்மையா சொல்றேன். அப்போ எவ்வளவுக்கு வலியுறுத்தி சொல்றாரு அப்படின்னு இத சொல்றாரு. 46வது பாடல்ல தத்துவங்கள் ஆன உடம்பை குறிப்பது, தத்துவங்களால் ஆனது இந்த உடம்பை குறிப்பது. இந்த ஆன்மா உடம்பை தான் என்று உணர்வினால் ஒன்றுவது போல பெத்த நிலையில் பெத்தத்தில் இருப்பது போல முக்தி நிலையில் சிவமாக இருக்கும். சிவத்தில போகும்போது சிவமாக இருப்போம். எப்போ இந்த ஆன்மா என்னதுன்னா சார்ந்ததின் வண்ணமாக மாறும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் சித்தாந்தத்துல. சார்ந்ததின் வண்ணமாகும் போது எதுல சேர்ந்து இருக்கிறதோ அந்த பாசம் கூட சேர்ந்து இருக்கும்போது பாசமா நிக்குது, இறைவன் கூட சேர்ந்த போது இறைவனா நிக்குது. ஏன் அப்படின்னா பாசம் கூட சேர்ந்து இருக்கும்போது இந்த உடம்பு தத்துவங்கள் கூட சேர்ந்து இருக்குது. இப்ப ஏன் பேரை கேட்டா நான் மயில்ராஜ்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தர் பேரையும் ஒவ்வொருத்தர் பேரை சொல்றோம். உடம்ப கேட்டாலும் உடம்ப சொல்றோம். நீ என்ன கலர்னு கேட்டாலும் அந்தந்த நிறத்தை சொல்லுகிறோம். அது இதுக்கு உள்ளதான கிடையாது. ஆனா இது கூட சேர்ந்து இருக்கிறதுனால அதுவாகவே நிற்கின்றோம். அதுபோல இறைவன் சேர்ந்த ஆன்மா இறைவன் கூட நிற்கும் போது சிவம் கூட நிற்கும் போது சிவமாகவே நிற்கும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. அதுபோக இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி, ஆதவன் தன் சந்நிதியில் அம்புலியின் ஆர் சோதி பேதமர நிற்கின்ற வெற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அனைத்து இன்ப கண்ணில் அழுந்தியிடும் கான் அப்படின்னு அடுத்த ஒரு பாடலும் சொல்றாரு. இது அத்துவிதத்துக்கு சொல்றாரு. அத்துவிதம்ங்கிறது அடக்கி இருக்கக்கூடிய அத்துவிதம், அடக்கி இருக்கக்கூடிய அத்துவிதம் 2 இருக்கிறது. அடக்கி இருக்கக்கூடிய அத்துவிதம் பெருமான், நம்ம அடங்கி இருக்கக்கூடிய அத்துவிதம் நம்ம அவனுக்குள் அடங்கி இருக்கின்றோம், அவன் நமக்குள் அடக்கி இருக்கின்றான், நம்மளை அடக்கி இருக்கின்றான் அப்படின்னு 2 வகையா இருக்குது. அதுல நம்ம இப்படி இருக்கிறோம். அது எப்படின்னா, சூரிய ஒளியில் சந்திர ஒளி அடங்கி நிற்பது போல நாம் இறைவன் திருவடியில அடங்கி நிற்கின்றோம். இப்ப சூரிய ஒளி இருக்குது, பகல்ல ஒரு டார்ச் லைட்டும் வச்சிருக்கிறோம். டார்ச் லைட் வெளிச்சம் தெரியுமா? தெரியாது, அது அடங்கி இருக்கும். அது போல சூரிய ஒளி மாதிரி பெருமான் இருக்கிறாரு. நம்ம
சந்திர ஒளி மாதிரி அதுக்குள்ள அடங்கி நிற்கின்றோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப முக்தி நிலை அனாதியே உள்ளது அப்படிங்கிறதுக்கு அடுத்த பாடல சொல்றாரு. சென்று இவன்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், அன்று இவன்தான் ஒன்றும் எனில் அந்நியமாம், இன்று இவை இரண்டும் அற்ற நிலை ஏது எண்ணில் ஆதித்தன் அந்தன் விழி குற்றமற நின்றது போல் கொள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சிவபெருமான்கிட்ட இவன் வந்து சேர்ந்தாலோ இவன் அவன்கிட்ட போகணும்னு சொன்னாலோ அது என்ன ஆகாது, தத்துவத்துக்கு எல்லாத்துக்குமே மாற்று கருத்தானது, சித்தாந்தத்துக்கு மாற்று கருத்தாயிரும். ஏன்னா சென்று இவன் தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், அன்று இவன் தான் ஒன்றும் எனில் அந்நியமாம் அப்படின்னா இவன் இவ்வளவு நாளும் தனியா நின்னானா, இவனுக்கு எல்லா தன்மையும் இருந்துச்சுதா, இவனுக்கு முழு சுதந்திரம் இருந்துச்சுதா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அதனால அதுவும் தவறாயிரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி சொல்றாரு. இவன் அவனை சேர்ந்தான் என்றால் சேரும் முன் சுதந்திரம் உள்ளவன் என்று ஆகிவிடும். அவனை இவன் வந்து சேர்ந்தான் என்றால் எங்கும் நிறைந்தவனுக்கு அப்படி சொல்ல முடியாது. அது எப்படி எனில் சூரிய ஒளியில் நின்ற கண் குருடன் கண் பெற்ற பிறகு சூரிய ஒளியை எப்படி தெரியுதோ அது போல அப்படின்னு சொல்றாரு. திருவடியில தான் நம்ம இருக்கிறோம். இப்பவும் நம்ம எங்கதான் இருக்கிறோம், திருவடிக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா திருவடியை நாம் உணராமல் இருக்கின்றோம், அவனுடைய திருவடியில உணராம இருக்கிறோம். அது போல சூரிய ஒளிக்குள்ளதான் கண் இல்லாதவனும் இருக்கிறான். ஆனா அவனுக்கு அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகு கண் ஒளி தெரிஞ்ச பிறகு நான் சூரியனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அது போலதான் நம்மளுக்குள்ள பெருமான் இருக்கிறாரு, நம்மளும் பெருமானுக்குள்ளதான் இருக்கிறோம். ஏன்னா அவர் எல்லா பக்கமும் நீக்கமறை நிறைந்து இருக்கிறாரு. ஆனா நமக்கும் அறுவை சிகிச்சை செய்யணும். எப்படி, அந்த பக்தி வந்து தீட்சை செய்து அந்த அறிவு விளங்கணுங்கிற அறுவை சிகிச்சை செஞ்சாச்சுன்னா நம்ம பெருமானை பாக்குறோம். அதுக்கு பிறகு நான் பெருமானை பார்த்துட்டேன்னு நம்ம மாறுதட்டி கொள்கின்றோம். அது போல அப்படின்னு சொல்றாரு, ஒரு குருடனுக்கு ஒப்பா சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, முக்தியில் முப்பொருள் நிலை பற்றி அறிய வேண்டுதல். இந்த 3 பொருளும் முக்தியில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன் ஒரு தாக்கு அறவே நிற்கும் தனி முதல்வா, நீங்கா பதியினை போல் நித்தம் பசுவாசம் என்றாய் கதியிடத்து மூந்தினையும் காட்டு அப்படின்னு சொல்றாரு. நீ 3 நித்த பொருள்னு சொல்லிட்ட, நித்த பொருள் அழியாதுன்னு சொல்லிட்ட, அழியாதுன்னு சொன்ன பிறகு ஆணவம் போயிட்டு, கண்மம் போயிட்டு, மாயை போயிட்டு, அது போயிட்டு, இது போயிட்டுன்னு சொல்றிய, அது எங்க போயிட்டு அப்படின்னு காட்டு அப்படின்னு சொல்றாரு. பாடம் தொடங்கும் போது பதியை போல பசு பாசம் நித்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. முக்தியில பசு போயிட்டு பாசம் போயிட்டுங்கிற அப்படின்னு சொன்னா பதி வந்தான் போனான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ற. அப்போ அந்த 3 பொருளும் முக்தியில எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத எனக்கு காட்டு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த பாடல்ல விடையை சொல்றாரு. முக்தியில் முப்பொருள் நிலை அப்படின்னு சொல்லி, முக்திதனில் 3 முதலும் மொழிய கேள், சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, மெத்தவை இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம், அன்புடனே கண்டுகொள் அப்பா அப்படின்னு சொல்றாரு. அனுபவம் என்பது ஆன்மாவுக்கு மட்டும்தான், பதிக்கோ பாசத்திற்கோ கிடையாது. இப்போது நுகர்கின்ற அனுபவம் சுத்த அனுபவம், இதை தருபவன் பதி. ஆகவே அவனுக்கு இன்பம் தேவையில்லை. இந்த இன்பத்தை அனுபவிக்க காரணமாக இருந்தது இந்த மலம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அனுபவம்ங்கிறது ஆன்மாவுக்கு இவ்வளவு நாள் நீ என்ன அனுபவிச்ச, தகாததை அனுபவிச்ச, சுத்த இன்பம் அல்ல, அது அசுத்த இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த. அது தந்துகிட்டு இருந்தது அது அந்த பாசம் மூலமா அதை கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ உனக்கு பதி மூலமாக சுத்த இன்பத்தை கிடைச்சிக்கிட்டு இருக்குது, அதை நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற. அதுக்கு காரணமா இருந்தது எது அப்படின்னா அந்த மலம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம வண்டியில வேகமா போறதுக்கு காரணம் என்னது அப்படின்னா பிரேக் தான். பிரேக் இருந்தாதான் நம்ம வேகமா போக முடியும். ஏன் அப்படின்னா வேகமா போக போக நம்ம பிரேக் பிடிச்சுக்கிடலாங்கிற தைரியம் இருக்கும். அதே போல இந்த மலம் இருந்ததுனாலதான் மலத்தை நீக்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இறைவன்கிட்ட போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல், முக்தி பெறுவதற்கு வழி, அந்த முக்தியை பெறுவதற்கு வழி எப்படி அப்படின்னா, அப்பா இம்முக்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலை செப்ப கேள், ஒப்புயில் குரு லிங்க வேடம் என கூறில் இவை கொண்டார் கரு ஒன்றி நெல்லார்கள் கான். மறுபடியும் சொல்றாரு, இதெல்லாம் செஞ்சுட்டேன்னா நீ கருவுக்குள்ள போக மாட்ட, உனக்கு பிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. குருலிங்க வேடம், ஒப்பு இல்லாத இறைவனை, ஒப்பு இல்லாத குரு, ஒப்பு இல்லாத லிங்கம், ஒப்பு இல்லாத அந்த வேடம் எப்படி வணங்குகின்றாயோ அது போல இவங்களெல்லாம் நீ வணங்குனா, ஒப்பு இல்லாத இறைவனை சொல்லி வணங்கும் போது அவன் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறான், இந்த ஒப்பு இல்லாத குரு, ஒப்பு இல்லாத
லிங்கம் ஒப்பு இல்லாத வேடம் அதுல இருக்கிறான், அப்படி அவங்களை நீ வணங்குனா உனக்கு என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பக்தி நெறி என்பது யாது அப்படின்னு கேட்கும்போது, கற்றா மனம் போல் கசிந்தே உருகி உற்றா ஆசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக முக்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பக்திதனில் நின்றிடுவர் பார் அப்படின்னு சொல்றார். அப்போ உற்ற ஆசான் லிங்கம் உயர் வேடம் இவற்றை முழுமையாக பற்ற வேண்டும். பிறந்த கன்று மேல் பசுவிற்கு உள்ள அன்பு போல அவர்களிடத்தில் அன்பு வேணும். குருவை பார்த்தா அழுகணும், கண்ணீர் சுரக்கணும். ஏன்னா அன்பின் வெளிப்பாடு கண்ணீர் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த அன்பு பெருகணும், அது போல அன்பு வைக்கணும். அது போல யாரிடத்துல எல்லாம் வைக்கணும்? லிங்கத்தின் மேல். நம்ம சிவலிங்கத்தை பார்த்தாலே நமக்கு அழுக வரணும், உருகணும், அப்படி உருகணும். அது போல உயர் வேடம், திருநீர் அணிந்திருக்கிறவங்களை பார்க்கணும், உத்ராட்சம் அணிந்திருக்கிறவங்களை பார்க்கணும், அந்த உயர் வேடங்கள் போட்டிருக்கிறவங்களை பார்த்தாலும் எப்படி இருக்கணும்? நமக்கு அன்பு உருகணும். அதான் மெய்ப்பொருள் நாயனாரை சொன்னோம், சேரமான் சோழரை சொன்னோம். வண்ணார் ஊவர்மண் பூசி வருவாரு. ஊவர்மண் எடுத்து வரும்போது மேல சிந்துனதே எப்படி தெரியுது? அவருக்கு திருநீர் பூசியது போல தெரிகிறதுன்னு சொல்லி அவர் காலில் விழுகிறாரு அப்படின்னு நம்ம விரிவா பார்த்தோம். அது போல அந்த மாதிரி பற்று வேணும், அவங்க மேல உனக்கு பற்று வேணும். எப்படி? கன்றா மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொன்னது போல வேண்டணும், அந்த பக்தி வேணும். அப்படி இருந்துட்டன்னா உனக்கு முக்தியில இருந்து நீ பெறல மாட்ட அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததுல ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்றாரு. ஆசிரியர் இவ்வளவும் எனக்கு சொல்லி தந்தியரே அப்படின்னு சொல்லி ஆசிரியருக்கு நன்றி சொல்றாரு. வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினியில் சூழ்ந்து விடா வெண்ணை சுவேதன மெய்கண்ட நாதனே உண்மை தவ பயனே உற்று அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியருக்கு நன்றி சொல்றாரு. அருட்கடல், குருநாதர் அருட்கடல் சொல்றாரு. பவக்கடல், நான் மாணவன், பாவக்கடல்ல கிடக்கிறேன். அப்ப மெய்கண்டார் தான் அவருடைய குரு. அவர் எப்படி இருக்கிறாரு? அருள் கடல்ல இருக்கிறாரா. மனவாசம் கடந்தார் மாணவர். அவர் எப்படி இருக்கிறாரா? மருள் கடல்ல இருக்கிறாரா. அவர் பேரின்பத்தில் வாழ்ந்தார், இவர் வீழ்ந்தேன்கிறாரு. மருள் கடல்ல நான் வீழ்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் மலை போல் இருந்தார், நான் மடு போல வீழ்ந்து கிடக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் முற்றிய இன்பத்துல இருக்கிறாரு, இவரு வற்றாத துன்பத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் நிலையாக இருந்தார், பிறவாமைங்கிறத. இவரு அலை போல, அதான் கடல்ல என்னது இருக்கும்? அலைதான் இருக்கும். அலைஞ்சு அலைஞ்சு வந்துகிட்டே இருக்கேன், பிறப்பேன் இறக்கேன் பிறக்கேன் இறக்கேன்னு போயிட்டு வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. காசினி உலகம், அது ரெண்டுக்கும் இந்த உலகத்துல அவரு நிலையா இருக்கிறாரு, இவரு பிறந்து வாராரு அப்படின்னு சொல்றாரு. அவர் வாழ்ந்தேன் அப்படிங்கிற, இவர் வீழ்ந்தேன்னு சொல்றாரு. அப்ப அப்படிலாம் இருக்கிறேன். அருள் கடல்ல இருக்கும் குருவே, உண்மை சுற்றி ஞான மாணாகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இந்த பாவக்கடல்ல வீழ்ந்து இருக்கும் என்னை வந்து தூக்கி எனக்கு அருள் புரிந்தீரே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏதோ ஒரு பிறவியில உண்மையான தவம் செய்திருக்கிறேன், நல் தவம் செஞ்சிருக்கிறேன், அது எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் உண்மை குருவாக பெற்றேன். அப்படி பெற்றதுனால இப்ப நானும் வாழ்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்றாரு. இது அவருடைய நன்றி அறிவித்தலை இருக்குது. இப்ப இதுல நம்ம இந்த 54 பாடலை பார்த்துட்டோம். காப்பு செயலோட சேர்த்து 54 பாடல்களையும் முழுமையாக இன்று சிந்தித்து விட்டோம். இதுல தத்துவங்கள்ல சொல்லும் பொழுது அந்த 24 தத்துவங்களுக்கும் நம்ம யாரு ஆன்ம தத்துவங்கள்னு சொன்னோம். அதனுடைய அதிதெய்வமாக ஸ்ரீகண்ட ருத்திரராக இருக்கிறார். அடுத்து அந்த வித்யா தத்துவங்களுக்கு அனந்த தேவர் இருக்கிறார். அடுத்து சுத்த தத்துவம் அதிதெய்வங்கள் சுத்த சிவன் இருக்கிறார் அப்படிங்கிறதை பார்த்திருக்கிறோம். இதுதான் இந்த உண்மை விளக்கம் எனும் சாத்திர நூல் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக என்னுடைய குருநாதர், அடியனுடைய குருநாதர் சண்முகம் ஐயாவினுடைய விளக்கத்தோடு தங்களுக்கும் எளிமையாக சொல்லி இருப்பேன் என்று நம்புகின்றேன். அது உங்களுடைய அறிவில் எவ்வளவு பதிந்திருக்கிறது என்பது பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். பெருமானுக்கு நன்றி கூறி, அருட்குருநாதர் வனவாசகம் கடந்தார் அவர்களுக்கும் நன்றி கூறி, என்னுடைய அடியனுடைய குருநாதர் சண்முகம் ஐயாவுக்கும் நன்றி கூறி, இந்த இடைமறு சாத்திர குழுவில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி, இடைமருதில் இருக்கும் எம்பெருமானுக்கும் நன்றி கூறி, ஈசருக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பை வழங்கிய அடியார் பெருமக்களுக்கும் சிவமலரம்மா ஆதிசிவனையா அவர்களுக்கும் நன்றி கூறி,
அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த உண்மை விளக்கம் என்னும் சாத்திர நூலை இன்றுடன் நிறைவு செய்கின்றோம். அடுத்ததாக திருவருட்பயன் நூலை சிந்திக்க இருக்கின்றோம். வாழ்த்தும் குருமரபும் வாழ்த்தும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெட்பை கூறுசை தனிவேல்